रामानुजायते 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 लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेणे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दजैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் சம்சாரத்துல விழுந்து கிடக்கக்கூடிய சமஸ்த ஜீவ கோட்டிகளையும் உத்தாரணம் செய்ய வேண்டும் என்று சங்கல்பித்து கரச்சரணாதி அவயவங்களை கொடுத்து அதிலேயும் மனுஷ ஜென்மத்தை கொடுத்து இகலோகத்துல நமக்கு விதி நிஷேதபரமான சாஸ்திரங்களை வெளியிட்டு அதுல இவன் தேர்ச்சி அடைஞ்சானால் பக்தி தியான வைராகியத்துக்கு அதிகாரியாக்கி அற்றது பற்றனில் என்று சம்சார வாசனை நீங்கின பிறகு தன்னுடைய திருவடிக்கு சேர்த்துக்கணும் என்கின்ற ஒரு பாதையை எம்பெருமான் தானே ஏற்படுத்தி வச்சிருக்கு. இது சனாதனமாக நடந்துட்டு வர ஆதிகந்தம் இல்லை, நடந்துட்டே இருக்கும். அது அப்பேற்பட்ட இந்த பாதையில நாம் போக வேண்டாமோ? இது அனுமானம் இல்லை, சாஸ்திரம். இருந்தாலும் அனுமானத்திலையும் சொல்லலாம். இந்த சிருஷ்டியில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? செடி கொடிகள் அவைகள்லாம் அச்சேதனமா இருக்கு. சைத்தன்யம் இருக்கு, ஆனா வெளியில காட்டிக்க முடியாது, இந்திரியங்கள் இல்லாததுனால. செடி கொடிகளை தாண்டினோமானா ஊறுகின்ற சிற்சில ஈ எறும்பு முதலிய ஊறுகிற ஜந்துக்கள், அதுக்கு மேல சர்ப்பம் முதலியதான காட்டு ஜந்துக்கள், அதுக்கு மேல பறக்கக்கூடிய கொசு முதலியவைகள்ல இம்ப்ரூவ்மெண்ட் கருடன் வரையிலும் மேலும் 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 ஜந்துக்கள்லேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் எலி பூனை கிராம பசுக்களான ஆடு மாடுகள், காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களான சிம்மம் புலி முதலியவைகள்,
அதற்கு மேல மனுஷியன், விவேகம் உடைய மனுஷியன். அந்த மனிதன்லையும் மிருகம் மாதிரி இருக்கிறவனை தள்ளி விட்டு தர்மாதர்ம விவேகம் உடையவனாக, நியாயாநியாயம் தெரிஞ்சவனாக, மனிதத்தன்மையோட தர்மேணஹீனா பசுபி சமானாகான்னு அதர்மத்தை செஞ்சுண்டு அசுரன் போல இல்லாம லோகக்ஷேமமான காரியத்தை செய்து கொண்டு நல்லவனா இருக்கணும். முதல் பாயிண்ட் அதுதான், நல்லவனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன். அதுலயும் ஈஸ்வர நம்பிக்கை உடைய ஆஸ்திகன். ஆஸ்திகள்லையும் அந்த மதம் இந்த மதம் என்று தன் இஷ்டப்படி போகிறவன் தவிர சிவன் நாராயணனே பரதத்துவம்னு தெரிஞ்சின்றவன். அதுலேயும் எம்பெருமானையே பிரபத்தி பண்ணினவன். அப்பேற்பட்டவனுக்கு மோட்சம் அப்படின்னு சராச்சரங்கள்லையும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மேல 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 இருக்கு இல்லையா? இதுல இருந்தே அனாதிகாலமான இந்த பிரபஞ்சத்துல இந்த நிலைமையில போறோம் அப்படிங்கிறது தெரியறது. நம்ம நாமே உத்தாரணம் பண்ணிக்கணும். நம்ம நாமே தாழ்த்தி விட்டோமானா நமக்கு நாமே சத்ரு. நம்ம நாமே கரையை திண்டோமானா நமக்கு நாமே மித்ரன் என்று பகவான் கீதையில சொல்றார். நம்ம நாமே எப்படி கரையேற்றிக்க முடியும்? அதை சொல்றதுக்காக தான் சத்சங்கம். சாதுக்கள் சொல்றா சாஸ்திரங்கள் இருக்கு, இந்த சாஸ்திரங்கள் மூலம் சர்வீஸ்வரன் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்ட விஷயங்களை சொல்றதுக்காக தான் சாஸ்திரம். யானையும் பூனையும் பத்தி படிக்கிறதுக்காக சாஸ்திரம் இல்லை. எவ்வளவோ உலகத்துல படிக்க வேண்டியது இருக்கு. சோதவியானி சகசிரசகான்னு சொல்ற காலத்துல கூட இவ்வளவு படிப்பு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற படிப்பு பார்த்து அவ்வளவு படிச்சாதான் வாழ முடியுமா? அவ்வளவு படிச்சாதான் வாழ முடியும் அப்படின்னு நம்மளை நாமே பண்ணிண்டாச்சு. அன்னைக்கு சொன்னோமே, படிக்காதபடியே பேங்க்ல பணம் இல்லாதபடியே யானை எல்லாம் வாழறதே. யானைக்கு எவ்வளவு பெரிய வயரோ எவ்வளவு ஆகாரம் தேவையோ அவ்வளவு நமக்கு வேலைக்கு தேவையில்லை. நம்ம மட்டிலும் அடிமைப்பட்டிருக்கோம். யானை அடிமைப்பட்டும் சுதந்திரமா இருக்கு. நமக்கு அந்த பலம் இல்லை. நம்மளை நாமே அடிமைப்படுத்தின்னு இருக்கோம். அது லௌகீகம். அப்படித்தான் உலகத்துல வாழ முடியும்னு இன்னைக்கு ஆயிடுச்சு. அப்படி ஆனாலும் கூட நமக்கு நாமே ஒரு சத்சங்கத்தை அடைஞ்சு சதாச்சாரியனை அடைஞ்சு சன்மார்க்கத்துல வரக்கூடாதோ? இல்லைன்னா ஜென்மா வியர்த்தமா போயிடுமே. கோ அத்தாவேதக இக பிரவோச்சது குத ஆஜாதா குத இயம் விசிருஷ்டி அர்வாக் தேவா அஸ்ய விசர்ஜனாச். வேதம் நமக்கு அதை எடுத்து காட்டுறது. தானே நமக்கு அது தோணணும். சர்வலோகத்தையும் படைச்சவனாகிய ஒரு சர்வேஸ்வரன் இருக்கிறார் அப்படிங்கிறது தானே தெரியணும். தெரியாத போனாலும் வேதம் நமக்கு அதை எடுத்து காட்டுறது. சர்வீஸ்வரனுடைய ஒரு நியமத்தினால சர்வமும் நடக்கிறது. அந்த ஈஸ்வரன் பல ஈஸ்வரன் இருக்க முடியாது. ஒரே ஈஸ்வரன், அவனுக்கு கீழே எல்லாரும் இருக்கார்கள். இந்திரன், அக்னி, யமன், வருணன், பிரம்மா என்று எவ்வளவு தேவதைகள் இருக்காளோ அவ்வளவு தேவதைகளும் சர்வேஸ்வரனுடைய கீழே இருந்து சர்வேஸ்வரனே அவர்களுக்கு அந்தர்யாமியாக இருந்து எல்லாவற்றையும் நடத்துகிறார் அப்படிங்கிறதையும் சாஸ்திர பிரமாணத்தாலேயே சொல்றோம். அப்போ ஏகோஹவி நாராயண ஆசீத் என்று உபனிஷத் சொல்றதுனால அந்த உபனிஷத்தை பிரம்மம் அப்படின்னு சொல்றது. பிரம்மம்னா பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம், பரதத்துவம் அப்படின்னு அர்த்தம். பரபிரம்மம் தானே சொல்லித்து அப்படின்னு கேட்டா ஆரம்பத்துல நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பர. இந்த பரபிரம்மம் எது? நாராயண பரம் பிரம்ம என்று இந்த பிரம்மஸ்வரூபம் ஒன்னே இருக்கு. அந்த பரமாத்மா லோகத்துல எல்லாவற்றுக்கும் அந்தர்யாமியா இருக்கிறதுனால அது மரத்துக்கும் அந்தர்யாமி, மலைக்கும் அந்தர்யாமி. ஒரு யானை வந்தாலும் அந்தர்யாமி, பூனை வந்தாலும் அந்தர்யாமி, மகாபாபி வந்தாலும் அந்தர்யாமி, புண்ணியாத்மா வந்தாலும் அந்தர்யாமி, தேவர்கள் வந்தாலும் அந்தர்யாமி, உனக்கும் அந்தர்யாமி எனக்கும் அந்தர்யாமின்னு வேதம் அதை எடுத்து காற்று.
அந்தர்யாமியா இருப்பதனாலேயே, ஜெகதந்தர்யாமியா இருப்பதனாலே சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்று சொல்றோமே. ஏகோ விஷ்ணு மகத்பூதம்னு சொல்றோம். எல்லா உலகமும் அவரிடத்துல அடங்கிறது, அவரிடத்திலிருந்து எல்லா உலகமும் வெளியில வருது, எல்லா உலகத்திலையும் அவர் தான் இருக்கார். உபனிஷத்தும் வேதமும் அதைத்தான் சொல்றது. அப்படி இருக்கும் பொழுது சாஸ்திரம் என்ன சொல்றது? யாரையும் பெருமாளாக பாரு, யாரையும் பெருமாளாக பாரு. பிரகலாதனை போல அப்படி பார்த்தையானா உனக்கு யாரிடத்திலையும் ராகத்வேஷம் உண்டாகாது, ராகத்வேஷமே உண்டாகாது. துவேஷம் அதாவது பேத மனப்பான்மையும் ராகத்வேஷங்களும் இயற்கை, அதுக்குதான் மாயேன்னு பெயர். எல்லா ஜனங்களுக்கும் அந்த ராகத்வேஷம் இருக்கத்தான் இருக்கும். ராகத்வேஷங்களை நீக்கிவிடணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ராகத்வேஷத்தை நீக்கணுமானா பிரம்ம தரிசனம், சர்வத்திர பிரம்ம தரிசனம். உபனிஷத்தே சொல்றது சர்வம் கல்விதம் பிரம்ம, எல்லாவற்றையும் பிரம்மஸ்வரூபமாக பாரு அப்படின்னு உபனிஷத் பல இடங்கள்லையும் சொல்றது. அப்படி பார்க்கும் பொழுது யாரிடத்திலையும் வாடாத மலர் பிரியம்தான், பிரேமைதான். வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே என்று ஆழ்வார் காண்பிக்கிறார். யாரிடத்திலையும் பிரியமாக இரு, யாரிடத்திலையும் பிரியமாக இரு, யாரிடத்திலையும் பிரியமாக இரு. ஆனா பேதம் தான் உலகத்தினுடைய சுபாவம், இயற்கை. அப்படிங்கும் பொழுது மொழியினால வேற்றுமை, தேசத்தினால வேற்றுமை, ஜாதியினால வேற்றுமை, அவளுடைய பதவியினாலே வேற்றுமை என்று பலவேறு வேற்றுமை இருக்கு இல்லையா? இந்த வேற்றுமை வரும்பொழுது பிடிக்காதனம் வரத்தான் வரும். அப்பொழுது மதத்தினாலே வேற்றுமை, ஜாதியினாலே வேற்றுமைங்கும் பொழுது நான் பிராமணன், அவள்லாம் இதரன், இதரனுக்கு இவன்லாம் பிராமணன் என்ற ஜாதியினால வரக்கூடிய பேதம். பேதத்தை நீக்க முடியாது, துவேஷத்தை தான் நீக்கணும். பேதங்கிறது நேச்சர், இந்த பேதத்தை நீக்கவே முடியாது. மொழியினால உள்ள ஒரு பேதம். அப்படி வரும்போதுதான் நாங்கள்லாம் தமிழர்கள், இவாள்லாம் தெலுங்காள் அப்படின்னா அதனால ஒரு சண்டை. தேசத்தினால ஒரு வேற்றுமை, பக்கத்து தேசம் வாழ்ந்தாதானே நாம் வாழ முடியும், நாமே வாழணும் அப்படிங்கிற ஒரு அகம்பாவத்தினால தேசத்தினால உள்ள வேற்றுமை, அதனால வர சண்டை. மதத்தினால உள்ள வேற்றுமை, நான் ஹிந்து முஸ்லீம் முதலியதான வேற்றுமை, நமக்குள்ளேயே சைவம் வைஷ்ணவங்கிற வேற்றுமை, இது மதத்தினால வரக்கூடிய வேற்றுமை. இந்த வேற்றுமை என்ன பண்றது? நாம் முன்னேறத்துக்காக அந்த வேற்றுமை இருந்தா தேவலை, பிறரை கெடுக்கிறதுக்காக அந்த வேற்றுமை வரும்பொழுது தனிப்பட்ட மனுஷனிடத்திலேயோ அல்லது சமூகத்திலேயோ அல்லது தேசத்திலேயோ கூட நமக்கு எப்பொழுது வெறுப்பு உண்டாருதோ அப்போ அந்த சமூகத்தை தாக்கிறதுக்கோ தனிப்பட்ட மனிதனை தாக்கிறதுக்கோ துணிஞ்சு விடுறோம். இதனாலதான் மத சண்டைகளும் ஜாதி சண்டைகளும் உலகத்தில் இயற்கையா ஏற்படும். அத எந்த மகான்களும் அனுமதிக்க மாட்டான். நம்முடைய ஜாதியோ மதமோ நம்முடைய முன்னேற்றத்துக்காக கட்டுப்பாட்டுக்காக ஏற்படுத்தப்பட்டதே தவிர பொறுத்தியாரை துவேஷிக்கிறதுக்கோ பொறுத்தியாருக்கு இன்னல் விளைவிக்கிறதுக்காகவோ அது ஏற்படுத்தப்பட்டது இல்லை. அதனால நாம் ஜாதியினால போடுற சண்டையோ மொழியினால போடுற சண்டையோ தேசத்தினால போடுற சண்டையோ நம்மளையே கெடுக்கும். மதத்தினால போடுற சண்டையும் நம்மையே கெடுக்கும். இந்த மத சண்டை கூடாதுங்கிறதுக்காக தான் ஆழ்வார்களே சிவவிஷ்ணு பேதம் இல்லாத சமத்துவமான பாடல்களை இந்த திவ்ய தேசத்திலேயே பாடியிருக்கா. திருவேங்கடமுடியானே அதுக்கு பிரமாணம் சப்ரம்மா சசிவஹா அப்படின்னு இருக்கிறதுனால இந்த திவ்ய தேசத்திலேயே பெருமாளையே பாடியிருக்கா. இது மாதிரி நாயன்மார்களும் பாடியிருக்கா சிவவிஷ்ணு அபேதத்தை. அபேதத்தை ஏன் பாடணும் அப்படின்னா சண்டை கூடாது, பொறுத்தியாருக்கு எடுக்கக்கூடாது. இது எவ்வளவு நன்னா இருக்கு. ஏகோகவி நாராயண ஆசீத், அகண்ட சச்சிதானந்தமான அந்த நாராயண ரூபமான பரபிரம்மம் எங்கும் நிறைஞ்சிருக்கிறதுனால
எந்த மனுஷியாலையும் நாம் வெறுக்கக்கூடாது அப்படின்னு வரும்போது எந்த தெய்வத்தையும் வெறுக்கக்கூடாது அப்படின்னு அடிப்படையான நம்முடைய மதம். அந்த மதத்துல ஹிந்து மதம் அப்படின்னு இப்பெல்லாம் சொல்றா. ஹிந்து மதங்கிறதுக்கு பிரமாணம் வைதிக மதம், சனாதன மதம். அப்பேற்பட்ட சனாதன மதத்துல 2 பிளவு முக்கியமாக ஏற்பட்டு, அது சைவம் வைஷ்ணவம் அப்படின்னு 2 பிளவு ஏற்பட்டு. ஏற்பட்ட பிறகு அது முன்னேற்றம் அடைஞ்சது. முன்னேற்றம் அடைஞ்ச போதுதான் ஆச்சரியமான காரியங்களை சாதிச்சது. எவ்வளவு பெரிய கோவில்கள், ஒவ்வொன்றும் ராஜாக்கள் போட்டி போட்டுண்டு ஒவ்வொரு கோவில்களையும், ஸ்ரீரங்கம் கோவில் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெரிய கோவில். அதுக்கு அடுத்தபடியாக திருவானை கோவில் அவ்வளவு பெருசாக கட்டினார். இது கலை உணர்ச்சி போட்டி போட்டு கொண்டு சைவமும் வைஷ்ணவமும் வளர்ந்தது. அதுக்கு பக்தர்கள் வந்தார்கள். இவெல்லாம் திவ்ய பிரபந்தம் பாடினார்கள், அவெல்லாம் தேவாரம் பாடினார்கள். எதுவுமே அந்த மொழி வளர்ச்சிக்கும் கலை உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் ஹேதுவா இருக்கு. எல்லாத்திலையும் அடிப்படையில வேதாந்தமும் இருக்கு. இப்படி போகும் பொழுது அது எம்பெருமானுடைய சங்கல்பம், அந்த வேற்றுமையை அவன் சங்கல்பிச்சேதான் ஏற்படுத்தியிருக்கான். அதை நாம் பண்ற துர்விநியோகம், இந்த கோவிலை இடிக்கணும், இவனை கொல்லணும், இவன் கண்ணை புடுங்கணும், அவனை கெடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் எந்த தெய்வத்துக்காவது சம்மதமா இருக்குமா நினைச்சு பாருங்க. இந்த சண்டையை உண்டாக்குறதுக்குங்கிறதுக்காக மதம் இல்லையே, எந்த மதமா தான் இருக்கட்டும். பிற்காலத்துல இந்து முஸ்லீம் மதத்தினால எவ்வளவு கொடுமைகள் மனுஷ சமூகத்துக்கு உண்டாச்சோ அதை விட அதிகமாகவே சைவ வைஷ்ணவ சமூகத்துக்கு உண்டாச்சு. இதை விட அதிகமாகவே. இது என்ன? இது கண்ணை புடுங்கிறதும் உயிரை வாங்கிறதும் எந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு? அது மாதிரி ஒரு எதையுமே பாகவதால் பக்தர்கள் வைஷ்ணவர்கள் ஈஸ்வர சங்கல்பம் அப்படின்னு பார்ப்பார்கள். அதுக்கு ஒரு காரணத்தை காற்றார் பிரபன்னாமிர்தத்துல. கலி புருஷன் தான் இது எல்லாத்தையும் கெடுக்கிறான். அதுதான் நாங்கள்லாம் சொல்லணும். ஏண்டா அப்படிதான் நடக்கிறது, கலி அப்படிதான் இருக்கும் அப்படிங்கறதான் நாங்கள்லாம் சொல்லணும். போலீஸ்லாம் சொல்லக்கூடாது. போலீஸ் வந்திருக்கான், ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் கிட்ட திருடுறான் பொழுது சார் சார் திருடுறான் வாங்க வாங்க, கலி அப்படித்தான்டா அப்படிங்கிறதுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு குல்லா வச்சுண்டு எதுக்கு வாசல் நிற்கிறது? பௌராணிகள் சொல்ல வேண்டியது. பௌராணிகள் சொல்றபடி கிருமிகண்ட சோழன் ஒருத்தன் ஏற்பட்டான், அவனை படாது பாடுபடுத்தினா, மத வெறி உடையவன். காரணம் என்ன? கலின்னு சொல்றார். கலின்னு சொல்ற. பிராப்தே சம்யமி புங்கவேன ஜகதி பிராணி பிரவாகே ததா ஜாயாதே வைஷ்ணவதாம் பரம் நிபிடதாம் மார்க்கே அர்ச்சிராதௌ கதே பிரியேதோ தண்டதரார்த்திதாப்ஜ பவனாத் ஆகாங்க்ஷிதார்த்தப்ரதோ பூத்வா தம் கிருமிகந்தரம் யமசகம் சீசகா. ததா அர்ச்சிராதி மார்க்கம்னு ஒன்று இருக்கு வைகுண்டத்துக்கு. ஒரே கூட்டமா போயிடுதான் ராமானுஜர் இங்க இருக்கிறதுனால. ஒரே கூட்டம். பெருமாளே நினைச்சாரு அந்த கூட்டத்தை குறைச்சா தேவையில்லையே, இவ்வளவு ஓவரான கூட்டம் அர்ச்சிராதி மார்க்கத்துல. ஏன்னா ஒருத்தர் வருஷம் வரி யுகம் யுகமா பார்த்தா 6வது 2 பேர் வருவாதில்ல. இதிகாச புராணங்களை பார்த்தாலேயே யாரோ ஒருத்தர் பீஷ்மர் அர்ச்சிராதி மார்க்கத்துல போனா அதுவும் பாதியில நின்றுட்டார். அவர் அர்ச்சிராதி மார்க்கத்துல போனாரே தவிர அவர் வசுவனுடைய அவதாரம் எப்போ ஆதிகாரிக புருஷாலோ யாவது அதிகாரம் ஆதிகாரிக ஸ்திதி அப்படிங்கிற நியாயத்தினாலே நின்றுட்டார். துருவனும் பாதியில நிற்கிறான், அர்ச்சிராதி மார்க்கத்துல போனானே தவிர பாதியில நிற்கிறான். அப்படியே வச்சுக்கிட்டோம். பரமபதத்தை ரொம்ப ஜாக்கிரதையாவே வச்சுக்கிட்டோம். இல்ல நம்மளாம் போய் கெடுத்துடக்கூடாது இல்லையா பரமபதத்தை. அதனாலதானே ஜெய விஜயாள் சனகாதிகள் வந்தவங்க கூட நெல்லியா அப்படின்னு. அது அவளுக்கு பெருசாவே இருக்கட்டும்.
கூட்டம் ஜாஸ்தியாக போனதும் இதை குறைக்கணும்னு சர்வேஸ்வரனே நினைச்சார் போல அப்படின்னு ஒரு உத்பிரேட்சை இங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கலிபுருஷனை கிளப்பி, எப்படி ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அவதாரமோ அதுபோல கலிபுருஷனுடைய அவதாரமா கிருமிகண்டான் அப்படிங்கிற ஒரு ராஜா சோழராஜனை ஏற்படுத்தினார் என்று. அவர் ரொம்ப ரொம்ப கொடுமையா இருந்தான். இவாள் வைஷ்ணவாள் கிட்டையே கூறுத்தாழ்வானையே ஆசைச்சென்று கூறுத்தாழ்வான் வீட்டு புள்ள மாதிரி அவாத்திலேயே சாப்பிட்டுண்டு வீட்டு காரியங்களை செஞ்சுண்டு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு நாலூரான்னு பேர். ஆத்தோட இருந்தார். அவர்கிட்ட ஆத்துல எல்லாருக்கும் அபிமானம். இவாளை ஆசிரிச்சுட்டே இருந்தவர் எதிர்பாராம புத்தி மாறி புத்தி கலங்கி, தமிழ்ல சொல்லுவாள், இது இங்கிலீஷ்ல எகன்ஸ்ட் பார்ட்டின்னு. அவர் இந்த இடத்துல தானே சாப்பிட்டு இருந்தார், இத்தனை பேருக்கும் பிரியமா இருந்தாரு. அது ஒரு காலம். இப்படி இருந்தவர் எப்படி மாறினார்? அதுக்குதான் ஈஸ்வர சங்கல்பம் சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி இருந்தவர் மாறினார். அவர் எப்படியோ போய் இப்படியே அங்க சித்தி இங்க சித்தி கடைசியில கிருமிகண்டனுடைய பாடி காட்ட ஆயிட்டார். கிருமிகண்டங்கிற அந்த ராஜாட்டுக்கு இல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி வைஷ்ணவாளை பத்தியும் ராமானுஜரை பத்தியும் அவனுக்கே ஒரு இவாளிடத்துல ஒரு மனஸ்தாபம் பிடிக்காத்தனம் உண்டாக்கி விட்டார். பிடிக்காத்தனம் ஓவரா போயிடுத்து. அதனாலே அந்த ராமானுஜ கோஷ்டி இருக்கையா அவள் உலகம் பூரா ராமானுஜ கோஷ்டியா ஆக்கிவிட்டார் ராமானுஜர். அவள் எல்லாருக்கும் துரோகம் செய்யணும் அப்படின்னு நினைச்சு இவாள் எல்லாரும் கைது பண்றது மாதிரி தன்னுடைய சபைக்கு வரும்படியாக செய்து ரொம்ப கண்ணை புடுங்கணுங்கிற அளவுக்கு அவனுக்கு துணிச்சல் ஏற்பட்டு விடுது. அதனால சுவாமி ராமானுஜரையே அவனை வர வைக்கணுங்கும் பொழுது எப்பொழுதும் பெரியவாள் இருக்கும் பொழுதும் அவளுக்கு பரிஞ்செண்டு சிஷ்யாள் தான் கிளம்புவா. அவன் கூப்பிடுறாங்கிறதுக்காக பெரியவாளை அனுப்ப மாட்டான். அவரே போறேன்னு ஆகுது. கூறுத்தாழ்வான் நான் போயிட்டு வரேன் என்று தானே புறப்பட்டார். பெரிய நம்பிகளையும் கூட அழைச்சென்று போனார். சபையில போனதுமே ஏதோ ஒரு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு கடைசியில பெரிய நம்பிகளுடைய கண்ணை புடுங்கி விட்டான். புடுங்கினதும் வயசானவர் அவரை அழிச்சு கொண்டு கூறுத்தாழ்வான் அந்த காட்சியை பார்த்ததுமே தன் கண்ணை தானே புடுங்கின்னு விட்டார். கூட துளசிங்கிற அந்த அம்மா துணைக்கு போயிருந்ததுனால பெரிய நம்பிகளுடைய கைய அந்த துளசி பிடிச்சுக்க, பெரிய நம்பிகளுடைய முதுகை கூறுத்தாழ்வான் புடிஞ்சுக்க, இப்படி மொள்ள நடந்து 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 வர பாதையிலேயே கொள்ளிடங்கிற வடதிருக்காவேரி வரும். அது தாண்டும் பொழுதே பெரிய நம்பிகள் வயசானவரா இருக்கிறதுனாலையும் இப்படி ஒரு சோகம் வந்ததுனாலையும் எம்பெருமான தியானம் பண்ணி கொண்டு சரணாகதி பண்ணி அங்கேயே மோட்சத்தை அடைஞ்சு விட்டார். இனிமே சம்சாரத்தில் இருக்க வேண்டியது இல்லைன்னு. கூறுத்தாழ்வான் மட்டும் ரொம்ப சிரமப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தா அதுக்குள்ள ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டு போயிட்டார். மேல் நாட்டை உத்தேசிச்சு ஸ்ரீரங்கத்தில் உள்ள அவ்வளவு வைஷ்ணவர்களையும் ராஜாவினுடைய உத்தரவு துரத்தி விட்டுட்டான். பொறாமதான் இதுக்கு அடிப்படை. இப்படி ஒரு 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இங்க நிம்மதியா கோலாகலம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? இந்த கோலாகலம் பிறருக்கு பிடிக்கல. இந்த கெடுக்கணுங்கிறதுக்கு தான் ஆள் நிறைய வருவா. அதனால எல்லாரையும் ஸ்ரீரங்கத்தை விட்டு விரட்டு, ஸ்ரீரங்கத்தை விட்டு விரட்டு அப்படின்னதும் அத்தனை பேரும் கிளம்பி போயிட்டா. உச்சரம் இல்லை, கோவில் சாத்தியாச்சு. அப்பதான் கூறுத்தாழ்வான் பெரிய பெருமாளை சேவிக்க வரார். வாசல தர்வான் நிற்கிறான். நில்லும். ஏன்? ராமானுஜன் அடியார்கள் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு மகாராஜாவினுடைய உத்தரவு. குலத்துங்க சோழன் பேர் அந்த ராஜாவுக்கு. அவன் பண்ண அபச்சாரத்தினால்தான் அவனை கிருமி கண்டான் அப்படின்னு சொன்னார். உள்ள உத்தரவுன்னா அப்படி சித்த நேரம் 5 நிமிஷம் நிறுத்தி விட்டு நீர் உள்ள போகலாம் போன் அப்படின்னதும் அப்படி நமக்கு வேண்டாம், அப்படி நமக்கு வேண்டாம். என்ன வேண்டாம்? ராமானுஜன் அடியார்கள் உள்ள போகக்கூடாது என்று ராஜாவினுடைய உத்தரவு. உமக்கு பரவாயில்லை போகலாம் அப்படின்னு விட்டா நான் ராமானுஜ அடியான் இல்லேன்னு ஆயிடும்.
எனக்கு பெரிய பெருமாள் அடியாருங்கிற பேர் வேண்டாம், ராமானுஜர் அடியாருங்கிற பேர் எனக்கு வேணும். மேலும் ராமானுஜனே வேண்டாம்னு பெரிய பெருமாளே படுத்துட்டு இருக்கும் போது அப்புறம் அடியனுக்கு என்ன என்று மனசு வெறுத்து ஸ்ரீரங்கமே வேண்டாம்னு புறப்பட்டு விட்டார். இருக்கக்கூடாதுங்கிறதுனால இதெல்லாம் பிரபன்னாமிர்தம் முதலிதான கிரந்தங்கள்ல சொல்லப்படும். அத்ரஸ்தாத்தும் அயுக்தம் தே சிஷ்யைரேவம் பிரபாஷிதா பிரதீச்சீம் லக்ஷ்மணாச்சாரியா பிரதஸ்தே ரங்கசாசனாத். அப்பவும் பெருமாள் இடத்துல போய் அனுமதி வாங்கிண்டு தீர்த்த சடாரி பெற்றுண்டு தான் கிளம்பினார். கிளம்பி போய் கடைசியில ஆங்காங்கு திவ்ய தேசங்கள் போனோம். எங்க போனாலும் நம்மளுக்கெல்லாம் தடிக்க வேண்டாம், திவ்ய தேசம்னா வேற கதி இல்லை. அதனால பெருமாள் வெறுப்பு வராது, பெருமாள் இடத்துல வெறுப்பு வராது. மறுபடியும் என்னைக்கு ஸ்ரீரங்க ஸ்ரீவர்ததாம் அப்படின்னா ஆகும், அது ஒரு காலம் வரும். அப்பவும் சொல்ற பின்னாடி ரங்கராஜஸ்தவத்துல குரு தாழ்வானே பின்னாடி சொல்றார், நாங்கள்லாம் அபராதம் பண்ணினோம், இல்லாத போனா நீங்கள் நீக்கி இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்ற. அதுதான் வைஷ்ணவ லட்சம். பெருமாள் கெடுத்துட்டாரேன்னு சொல்ல மாட்டார். பெருமாள் லீல, பெருமாள் சங்கல்பம் இல்லாம இப்படி ஒரு ராஜா வரணுமான்னு. நேற்று வீரனா அனுகூலமா இருந்த ராஜா இன்னைக்கு மாறி போவானே. அப்ப என்னன்னா ததைவ தஸ்ய லீலாம் இதி துருதம் சிந்தாம் பரித்தஜேத்து என்று இதெல்லாம் எம்பெருமான் லீலை, எம்பெருமான் லீலை, எம்பெருமான் லீலை என்று பார்த்துட்டு தானே அப்படி மனசுக்குள்ள. ஆனால் தகுந்த மறுபடி அப்பேற்பட்ட ஒரு நாள் வரும் என்று எதிர்பார்த்து மேல் நாட்டை நோக்கி சுவாமி ராமானுஜன் முக்கியமான சில சிஷ்யர்களோடு கூட நடந்து 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 காட்டுப்பாதையாகவே ஆங்காங்கு இப்படியே போயிண்டே இருக்கிறார். எங்க இருந்தாலும் சத் சங்கம் இருக்கு, ஊர்ல இருந்தாலும் துஷ்ட சங்கம் இருக்கு, எங்க இருந்தாலும் சத் சங்கம் இருக்கு. இப்படி காட்டுப்பாதைகள்ல போயிட்டு இருக்கா. கர்நாடக பிரதேசங்கள், நமக்கு கேரளா கர்நாடகா ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு மேற்க உள்ள பிரதேசங்கள் தானே. அந்த காடுகள் எப்படியே சஞ்சரிச்சிருக்கும் போது எஸ்யாதித்யாது காணனஸ்தோ நிஷாதா க்ரூராம் விருத்திம் சுத்த சித்தோ விஹாய சாந்தோ பூத்வா வைஷ்ணவத்வஞ்சலேபே வந்தே ஹந்தம் பாஷ்யகாரம் யதீந்திரம். கூறத்தாழ்வானும் வானமாமலையில தங்கி கொண்டு கண் தெரியாதபடி சும்மா இருக்க முடியாது. பூந்தோட்டம் போட்டு புஷ்ப கைங்கரியம் பண்ணி கொண்டு வானமாமலையிலேயே எழுந்துருளி இருக்கிறார் கூறத்தாழ்வான். கண் தெரியாததுனால சுவாமி ராமானுஜரோ வனாந்தரங்கள்லாம் இப்படி சஞ்சாரம் பண்ணி கொண்டே போயின்னு இருக்கிறார். பின்னாடி வந்த வைஷ்ணவாள் உள்பட அவளுக்கு காட்டுல ஆகாரத்துக்கு வழி இல்லை, தங்கறதுக்கு இடம் இல்லை. எங்க தங்கலாம் அப்படின்னா அந்த காட்டுல இப்படி பார்க்கும் பொழுது அங்க ஒரே ஒரு வீடு. ராத்திரி வேணா இங்க தங்கிவிட்டு போகலாம் என்று நினைச்சு விசாரிக்கிறதுக்கா இங்கேருந்து போனா அந்த வீட்டுல ஒரே ஒரு அம்மா இருக்க. அவ புருஷன் வேடன், அவன் வேட்டையாட போயிருக்கான். இப்படி மகான்களை அவ கண்டதுமே அவளுக்கு ஒரு பக்தி விழுந்து சேவிச்சாள். இங்க தங்கலாம் அப்படின்னு இடம் கொடுத்தாலும் மழமழன்னு திண்ணையில உள்ள கூட குப்பை எல்லாத்தையும் வெளில தள்ளி அது பசுஞ்சாணி போட்டு சுத்தி பண்ணி கொடுத்து இங்க தங்கலாம் அப்படின்னு இப்படி ஒரு இடம் கிடைச்சதே என்று ஸ்ரீ விஷ்ணவர்களோடு கூட சுவாமி எழுந்துருளினார். அவளுக்கு பயம். வேட்டையாட போயிருக்கிற அவளுடைய கணவன் ஏதாவது மான்களையோ முயல்களையோ அடிச்சு பச்சை மாம்சமா எடுத்துன்னு வர்றது வழக்கம். அதுபோல இன்னைக்கு கையில கொண்டு வந்தானா அபச்சாரமா போயிடுமே, பெரியவங்கள்லாம் இங்க வந்திருக்கிறார்களே என்று நினைச்சு அவனை அப்படி கொண்டு வராம அங்கேயே தடுத்து விடணும். வீட்டுல வேற ஒத்தரும் இல்லை. அதனால வாசல்ல போறா, உள்ள வரா, வர வழிய பாக்கிறா, உள்ள வரா. அந்த வேடுவனோ இப்படி காட்டுல அடிச்சுட்டு போகும்பொழுது சின்ன 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 குட்டிகள், மான் குட்டிகள் இருந்தது. அதை தூக்கினான், கொலை பண்ணிவிடுவான். அதை தூக்கினான்.
தூக்கி அப்படி எடுத்துன்னு வரும்பொழுது அது குடுகுடுன்னு ஓடி தாயும் மான் கிட்ட ஒளிஞ்சுண்டு பயத்தினால பார்க்கறது. தாய்மான பார்த்ததும் ஐயோ இந்த குட்டிகளுக்கெல்லாம் அந்த மான் தான் ஆதாரம், இருந்தா கூட பெரிய மான் கிடைச்சத குட்டி மான் என்னதுக்கு பெரிய மானையே பிடிச்சின்னு போயிடுவோம் என்று அந்த பெரிய மானை போய் பிடிக்க போறான். அது குட்டி மானிட்டக்க ஓடுறது, தாயும் சேயும் பிரிக்க கூடாதுன்னு அவன் மனசுல கடினமான அந்த மனசுல கூட அந்த எண்ணம் இரக்கம்ங்கிறது உண்டாச்சு, காருண்யம்ங்கிறது. சித்திரன் நின்று பார்த்தான். இதுபோல எந்த பிராணியையும் அடிச்சு சாப்பிட்டு அவனுக்கு பழக்கமா இருக்கிறவனுக்கு திடீர்னு தோணித்து அவாவாளுக்கு அவாவா உடம்பு பிரியம், நாம் அதை பிடிக்கணும்னு நினைச்சா எதுவா தான் இருக்கட்டும். வேட்டையாடுறன்னு வரும்பொழுதோ பண்ணி நாய் எதை பிடிச்சா அது வள்ளு கத்தும். கடைசியில பலவந்தமா பிடிச்சு நறுக்கி விடுவான். கிராமங்கள்லயே இது கன்றாவி காட்சி, கிராமங்களை நித்தியபடி பார்க்கலாம். அவள் மாம்சம் ஆகாரம் பண்றவா. ஆனா அதுக்கு அதனுடைய உடம்புல அபிமானம். ஒரு பாம்பா இருந்தா கூட அபிமானம் இருக்கு. சர்னு போயிடும், கண்ணுல தென்படும், பாம்பிடாம ஓடி போயிடும். அதுக்கு அதனுடைய உடம்புல அபிமானம் இருக்கு. அதை போய் நாம் வெட்டினோம்னா அசுரத்தனம் இல்லையா? தேகத்தை தேகத்தினாலதான் காப்பாத்தணுமா? உடனே அவனுக்கு திடீர்னு ஒரு விவேகமும் ஜீவகாருண்யமும் வந்தது. இனிமேல் நாம் காய் கிழங்குகளையே சாப்பிட்டு கொண்டு இருப்போம் என்று ஒரு பிரதிஜ்ஞை பண்ணிவிட்டான். காய் கிழங்குகளை நிறைய பறிச்சென்றதும் அவனுக்கு அறியாம ஒரு நிம்மதிக்கு காரணம் என்ன? அப்படி சந்தோஷமாக அவைகளை பறிச்சுண்டு அங்கேருந்து திரும்பி வரும்போது இந்த அம்மா எதிரில் ஓடி வந்து அவரை பார்த்து, அத்தான் நமக்கு பெரியவங்கெல்லாம் வீட்டுல வந்திருக்காங்க, நீ எத்தையாவது கொண்டு வரப்போறியேன்னு நான் கவலைப்பட்டேன். இது என்ன கொண்டு வந்த? என்னம்மா என்ன? பெரியவங்கெல்லாம் வீட்டுல வந்திருக்காங்க, அத்தையும் கொண்டு வந்துட போறியேன்னு நினைச்சேன். கிழங்குகளும் காயும் பழமும் தான் கொண்டு வந்திருக்கேன். அது எப்படி தெரிஞ்சது உமக்க? எனக்கு இனிமே மாம்சமே சாப்பிட வேண்டாம், காய் கிழங்களே சாப்பிட்டுன்னு உலகத்துல வாழ முடியாதா அப்படின்னு தோணி எடுத்து, இது என்ன அப்படி தோணித்தேன்னு நானே சிந்தனை பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு காரணம் சத்சங்கம் தான். இன்னும் நேரடியா சாதுக்களை பார்க்கல. அவன் போட்ட குடில்ல சித்த நேரம் இந்த மகான் உட்கார்ந்து கொண்டதுமே அவனுக்கு மனசுல ஒரு பரிவர்த்தனம் ஏற்பட்டது. பத்தேடா, இதான் மகான்களுடைய கிருபை. தீர்த்தே குர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்த க்ஷணார்த்தேனாபி துலயேன ஸ்வர்க்கம் நா புனர்பவம் என்று எப்பொழுதும் பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாதுக்களே தீர்த்தபூதர். இந்த சாதுக்களை நினைச்சாதான், பார்த்தாதான், கிரகத்துக்கு அழைச்சாதான் அப்படிங்கிறது கூட இல்லாம அவளை ஸ்மரணம் பண்ணினாலேயே போரும் நம்முடைய ஹிருதயம் பவித்திரமாக ஆயிடும். அவள் நினைவு வந்தாலேயே பவித்திரமாக ஆயிடும். எப்படி இருந்தவன் மாறிவிட்டான். வந்ததும் தன் வீட்டுல உட்காந்துருக்கிற சுவாமி ராமானுஜரை பார்த்தான், சேவிச்சான். பெருமாளை பார்த்த குகப்பெருமான் மாதிரி கையை கட்டின்னு அப்படியே நிற்கிறான். அவனை கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனே அவனை கட்டாட்சம் பண்ணி அவனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைஷ்ணவ தீட்சை கொடுத்து பரமபாகவதனாக ஆக்கி அவன் ததியாராதனம் பண்ணதே காய் கிழங்குகளே போருமே யதிகளான இவாளுக்கு அவைகளை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு போனான். அவனுடைய பாக்கியம். காட்டில் எப்படி சஞ்சாரம் பண்ணிண்டே இருக்கிறான். மேலும் மேலும் காட்டில் எப்படி சஞ்சாரம் பண்ணிண்டே ஒரு இடத்துக்கு வந்தார். ஒரு கிராமம். இந்த கிராமத்துல தங்கலாமா அப்படின்னு பார்க்கிறார். அது ஒரு கொசவம் பற்ற. பஞ்சபாண்டவாளே கொசவம் பற்றையில தான் தங்கினான் இருக்கு. சுவாமி ராமானுஜர் சிஷ்யர்களோட அப்படி பார்க்கும்பொழுது நிறைய பானை பண்ணி வச்சிருக்கு. சுட்ட பானை, சுடாத பானை, நிறைய மண்ணு வேற கொட்டி இருக்கு. கொசவனும் கொசத்தையும் இருக்கா. ராத்திரி இங்க தங்கலாமா அப்படின்னதும் அவனை கூப்பிட்டு கேட்டா ஸ்ரீ வைஷ்ணவா. கை குபிச்சு நான் கேன் கிட்டக வந்தான்.
நீங்கள்லாம் யாரு? நாங்கள்லாம் ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்திருக்கோம். அந்த சுவாமி யாரு? அவர்தான் ராமானுஜர். அவர்தான் ராமானுஜர் அப்படின்னதும் கத்து கத்துன்னு கத்துறான். ஏன் ஆளவந்தான், ஏன் நாதமுனி, ஏன் மணக்கால் நம்பி அப்படின்னு சின்ன சின்ன குட்டி குட்டியா பையன்லாம் ஓடி வருது. எல்லாத்துக்கும் திருமணம் போட்டிருக்கு. சின்ன சின்ன பையன்களா இவர் பார்த்தார். அப்படியே பார்க்கிறார். அவன்கள்லாம் வந்ததும் அவர் எல்லாரையும் ஏய் ஆச்சாரியன் செவிடியில சேவிடா சேவிடான்னா அது ஒவ்வொருத்தரா சேவிக்க அப்படியே கண்களால் ஆனந்த பாஷ்பம் விட்டாரா. ஏன்னா ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமிகள் எதிகள் இருந்தா நம்ம கிராமத்துல பக்கத்துல. அவரை பார்க்கறதுக்கு ஒரு பாகவதர் போனார். உடனே அவர் சங்குன் பேர் அவருக்கு. துறவரம் தோத்தது என்று ஊது சங்கே, இல்லறம் இல்லறம் வென்றதென்று ஊது சங்கே அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு அவரா பாடினா. அவர் ஒரு சித்தர் மாதிரி ஒரு சாமியன். அதுபோல இல்லறத்துல இருந்து குழந்தைகளுக்கெல்லாம் ராமானுஜன், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அது மாதிரி இப்ப நாதமுனி, குழந்தைகளுக்கெல்லாம் ஆள வந்தார் அப்படின்லாம் பேரு வச்சா அந்த நாமத்தை சொல்லுண்டே நாம் கரையேறி விடலாம். அப்ப இல்லறமும் நல்லறம் அந்த பெயர்களை அழகா வச்சோமானால் அப்படிங்கிறத இந்த சம்பிரதாயத்துல காட்டுறது இது. அவன் யாரோ ராமானுஜருடைய சிஷ்யாள் காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு வந்திருந்து அவளுடைய திருவடி சம்பந்தம் பெற்று வைஷ்ணவனாக ஆயிட்ட கொயவனார் அவன். அவருக்கு இப்பொழுதுதான் கூட்டஸ்த புருஷனான ஆச்சாரியாளுடைய தரிசனம் கிடைக்கிறது. ராமானுஜரை இப்போதான் சேவிக்கிறான். அதனால அவனும் கதார்த்தமானான். அப்படி தான் போறதுக்கு முன்னாடியே தன்னுடைய புகழ் லோகத்துல எவ்வளவு தூரம் எட்டிருக்கு அப்படிங்கறத ராமானுஜரும் பார்த்து சந்தோஷப்பட்டார். இப்படி பல ஊர்கள் இப்படி சஞ்சாரம் பண்ணி கிட்டத்தட்ட கர்நாடக பிரதேசங்கள நகரங்கள்லயும் ராமானுஜர் சஞ்சாரம் பண்றார். அந்த காலத்துல கர்நாடகாவில் சமண மதம் அப்படிங்கிற ஜைன மதம் தான் ரொம்ப அதிகமா இருந்து. ராஜாவே ஜைனனா ஆயிட்டான். நிறைய ஜைன கிராமங்கள் உண்டு. ஜைன கிராமங்கள்ல ஸ்வேதாம்பரர்கள் திகம்பரர்கள் அப்படிங்கிற 2 செட்டு இருக்கா. யாரு மந்த வைராக்கியம் உடையவாளோ அவள்லாம் ஸ்வேதாம்பரரா வெள்ளை துணி மட்டிலும் கட்டிப்பா. ஸ்திரீகள் உள்பட கலர் துணி கட்டிக்க கூடாது. விரக்தியையும் விரதங்களையும் தபசையும் பிடிவாதத்தையும் முக்கியமாக கொண்ட ஒரு மதம் அது. ஆனா சாஸ்திர பிரமாணப்படி இருக்கணும் எதுவுமே. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே. ஏகாதசி உபவாசம் சாஸ்திரம் அப்படின்னு சொன்னா ஏகாதசி நீ ஏகாசிக்கிறது நான் பிரதமையில இருக்கேனே, பிரதமைக்கு பிரதமே நான் உபவாசம் அப்படின்னா தலையெழுத்து நீயா பண்ணின்றதுதான். உனக்கு பாபமும் போகாது, பட்டினி கடந்த சிரமம் வேற. அப்போ நீ அனுஷ்டானங்களை செய்யணுமானா சாஸ்திர பிரமாணப்படி செய்யணும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய விவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இகார்கசி. அதுல ஸ்வேதாம்பரர்கள் வெள்ளை வேஷ்டி கட்டிப்பார்கள். திகம்பரர் திடமான வைராக்கியம் உடையவர்கள் வஸ்திரமே கட்டிக்க மாட்டார்கள், ஸ்திரீ புருஷால் உள்பட. அப்படின்னா உலக விவகாரம் எப்படி பண்ணுவான்னா ஒரு பெரிய ஆவரணத்துக்குள்ள அவ எல்லாருமே இருப்பா. சமயத்துல ஏதாவது வெளி உலகத்தோட சம்பந்தம் வேணுமானா ஒரு துணியை மேல போத்திண்டு அங்கேன்னு சாமாங்கமா வாங்கிட்டு போய் துணி தள்ளி விடுவா. அப்படியே இருக்கும். இப்படி இருந்தா அவளுக்கு மகா நிர்வாணங்கிற மோட்சம் கிடைக்கும். ஆடு மாடுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கணுமே. ஏன்னா ஆடு மாடுலாம் துணி கட்டிக்கிறது இல்லையா. யானைக்கு எவனா துணி போத்துறோம் அப்புறம் எடுத்து வச்சுன்னு விடுவா. ஆடு மாடுகள்லாம் துணி கட்டிக்கிறது இல்லையா, அதுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கணுமே. மேஷ பரணாசனாக இலைய மட்டிலும் சாப்பிட்றதுனால மோட்சம் கிடைக்கிறான் தான் ஆட்டுக்கெல்லாம் கிடைக்கணும். ஆடு இலை மட்டிலும் தான் சாப்பிடும். தாடி வளர்க்கறதுனால மோட்சம் கிடைக்கணுமானா ஆட்டுக்கும் தாடி உண்டு. தலை ஜட வளர்க்கறதுனால மோட்சம் உண்டுன்னா சிம்மத்துக்கெல்லாம் பிடரி மயிர் நிறைய இருக்கு, அதுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கணுமே. குகையில வசிக்கிறதுனால மோட்சம் உண்டுன்னா மூஷிக்கங்கள் அதெல்லாம் பொந்துல தானே
எலி பொந்துல தானே உட்காந்துக்கு குகையில வசிக்கிறது போல. அதனால நீ எத்த பண்ணு, குகையில தான் வாசம் பண்ணு, தலையெல்லாம் சடை போட்டுக்கோ, என்னத்தான் பண்ணு, ஸ்ரீகிருஷ்ண பக்தி வீணா. கிருஷ்ண பக்தி இல்லாத ஒரு காலம் உனக்கு பரகதி கிடைக்காது அப்படின்னு ஒரு பெரிய மகான் பண்ணின ஸ்லோகம் இது. இவர்களை எப்படியாவது திருத்தணும் அப்படிங்கிற ஒரு கிருபை உண்டாயிட்டு சுவாமி ராமானுஜருக்கு. ராஜா வரையிலும் போகல, ஒரு கிராமத்துக்கு வந்தார், தொண்டனூர் அப்படின்னு அந்த கிராமத்துக்கு பெயர். இந்த கிராமத்தில் உள்ளவாள் எல்லாரையுமே திருத்தணும் அப்படிங்கிற ஒரு கிருபை. அதுலதான் ரொம்ப பெரியவாள் இருக்கா, சம்ஸ்கிருதத்திலே சகஜமா பேசுவாள். ஜெயின பௌத்த காலத்துல நம்ம ஹிஸ்டரியில சம்ஸ்கிருதம் உன்னத தசையில இருந்தது. அதனால ஜெயினர்கள் பண்ணின காவியங்களும் சாஸ்திரங்களும் அவளுடைய மத நூல்களும் இன்னைக்கும் நிறைய கிடைக்கிறத. ரொம்ப பெரிய ஆள்லாம் இருந்திருக்கா. அனுமானவாதம் தான் அவளுக்கு, சாஸ்திரம் கிடையாது. இருந்தாலும் அனுமானத்தினாலேயே பேசி கண்டிச்சு விடுவான். அதுல ஒரு ஜெயினன், அந்த ஜெயினனோட கூட வாக்குவாதம் பண்ணி அவனோட பேசினா ஒரு நாளாச்சு 2 நாளாச்சு, ஒண்ணும் இல்லை. நம்ம இப்ப அவன் யுக்திவாதம் தானே நானும் சொன்னேன், ஆடு மாடுக்கெல்லாம் மோட்சம் உண்டான்னு. துணி கட்டிக்கலையேன்னா அவ சொல்றா, நீ துணியை கட்டி தான் கெடுக்கிற, இல்லைன்னா ஆடு மாடு மாதிரி நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு அவள் சொல்ற எதிர்வாதம். இப்படி 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. சுவாமியாவது ரெக்கார்டு கட்டு போகத்தன்னு விட்டுட்டு வந்தா தேவை. இவரோ விட மாட்டேங்கிறாரு, அவளும் கட்டிக்க மாட்டேங்கிறா, துணி கட்டிக்கவே மாட்டேங்கிறா, இவாளும் விட மாட்டேங்கிறா. இப்படி இந்த சண்டை பின்னாடி வந்தவாளுக்கெல்லாம் சமமா இருந்தது. என்னத்துக்கு இப்படியா அவன் இப்படியாவது போய் தொலைகிறான், நம்ம மேல யாத்திரையை தொடங்குவோம் அப்படின்னாலோ யாரையும் கைவிட மாட்டேன். போனா போகட்டுமே அப்படின்னு கைவிட மாட்டேன். இல்லப்பா, இன்னும் முயற்சி பண்ணி பார்ப்போம், யாரையும் சன்மார்க்கத்துக்கு வரவழிக்கணும் இல்லையா, அலட்சியம் பண்ணக்கூடாது. மனுஷ ஜென்மா வியர்த்தமா போறது அப்படின்னு 1 நாள் 2 நாள் இப்படி 10 நாள் தங்கி இருந்ததும் ஒன்னும் முடியல. என்ன நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. எப்படி இவாளை திருத்தலாம் இப்படி சிந்தனை பண்ணிட்டு இருக்கும்போது தாசரதி பக்கத்துல இருக்கார். இந்த தாசரதிட்ட சென்னார், இந்த ஊர்ல எல்லாரும் எங்க தீர்த்தம் சாப்பிட்றா, எந்த குளத்துல, பெரிய குளம் ஒண்ணு இருக்கு, அதுலதான் தீர்த்தம் சாப்பிட்றா, விசாரிச்சுண்டுவா. சாயங்காலம் அந்த குளத்துலையும் தான் தீர்த்தம் எடுத்துட்டு போறா, நானே பார்த்தேன். அப்படியா, நீர் போய் அந்த குளத்துல உம்முடைய திருவடியை நினைச்சிட்டு வாரும். காரணமே ஒன்னும் சொல்லலை. ஆச்சாரியன் சொன்னா கேட்க வேண்டும். கைகால அலமேண்டுவானா கைகால அலமேண்டு. இந்த குளத்துல போய் இறங்கி தன் காலை வச்சார், கைகால அலமேண்டார், திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலமே எல்லாரும் வேஷ்டி வச்சிருக்காம உங்களுக்கு வீட்டுல, எல்லாரும் வேஷ்டி கட்டிண்டு புடவை கட்டிண்டு எல்லாரும் நெத்தி கட்டிண்டு குளிச்சு விட்டு அவ்வளவு பேரும் கூட்டம் கூட்டமா வந்து அவளுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கான். வந்து சுவாமி ராமானுஜர் திருவடிகளை விழுந்து கைகளை குவிச்சு, எங்களை உத்தாரணம் பண்ணினேளே, எங்களுக்கு சன்மார்க்கம் காண்பிச்சேளே, எங்களுக்கு நல்மார்க்கத்தை காட்டணும் அப்படின்னா எல்லாரும் விழுந்து சேவிக்கிறா, கை குவிச்சு நிக்கிறா, பணிக்கையா அழகா நிக்கிறா. இன்னும் புரியல. ஒவ்வொருத்தரும் உபதேசம் பண்ணு அப்படின்றது எல்லாருக்கும் இன்னைக்கு பஞ்ச சம்ஸ்காரம். ஊர் பூரா தாசரத்தை வணங்கி, என்ன பண்ணினீர் நேற்று ராத்திரி வரையிலும் முரட்டு பிடிவாதம் பண்ணிவிட்டு முடியாதுன்னு விட்டு திரும்பி போயிட்டு என்ன பண்ணினீர் இன்னைக்கு? அப்படி ஒன்னும் தாசரத்தையே, உம்முடைய தீர்த்த மகிமை தான் இது, உம்முடைய பாத தீர்த்த மகிமை தான் அவளுக்கெல்லாம். நான் ஒன்னும் பாத தீர்த்தம் யாருக்கும் கொடுக்கலையே, கொடுக்க மாட்டேனே. அந்த குளத்துல போய் திருவடி வச்சுட்டு வந்தீர் இல்லையா, ராத்திரி பூரா அந்த குளத்தை தூத்துன்னு தானே குடிக்கிறா. துடிச்சாளல்லையோ மறுநாள் காலமே வைஷ்ணவனா போவோம்னு ஆயிடுச்சு. அதுதான் சாது லட்சம். தீர்த்திய குருவம் சொல்றா இல்லையா, பாத தீர்த்தம், சாதுக்களே பாத தீர்த்தம், பாகவதாளே பாத தீர்த்தம். அந்த பாத தீர்த்தத்தினுடைய பெருமையை காற்றாரா. அதுவும் தாசரதியினுடைய பாத தீர்த்தம்னா கேட்கணுமா? முதலியாண்டானுடைய பாத தீர்த்தத்தாலேயே எல்லாரையும் திருத்தி
அந்த கிராமத்துல எல்லாரையும் வைஷ்ணவனாக ஆக்கிவிட்டார். ஒரு கிராமம் வைஷ்ணவனா போயிடுச்சு. ஒரு கிராமம் வைஷ்ணவனா போயிடுச்சுன்னா அப்புறம் அவளுக்கு இன்னொரு 10-20 கிராமம் அங்கங்க எல்லாருமே சமணர்கள். இவர்கள் சும்மா விடுவாளா? அவளுக்கெல்லாம் ஒரு மடாதிபதி இருக்கார், அவளுக்கெல்லாம் ஒரு ராஜா இருக்கார். இந்த மடாதிபதி பரியந்தம் போயிடுச்சு. அந்த மடாதிபதி அங்கேன்னு துவச்சம் கட்டேண்டு வாக்குவாதத்துக்காக அங்கேன்னு சுவாமி ராமானுஜர் இடத்துல யுத்தத்துக்கு அழைக்கிறார். அழைச்சா ஏகப்பட்ட 1000 சமணர்கள் எல்லாரும் வாக்குவாதம் பண்ணக்கூடிய திறமை உடையவர். அவ்வளவு பேர்களும் வந்துட்டார்கள் வாரும் வாக்குவாதத்துக்கு அப்படின்னு கேட்டா சுவாமி ராமானுஜர் பயப்படுவாரான்னு. ஆனா ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய பிரபாவத்தை காட்டாம மனுஷனாக இருந்து கொண்டே தெய்வ சம்பாதித்தோ தோஷா மானுஷேன மயாஜிதா என்று தெய்வத்தினுடைய செயல மனிதனாக இருந்து நான் ஜெயிச்சேன்னு காட்டணும்னு நினைச்சாரே. அது மாதிரிதான் சுவாமி ராமானுஜன் தன் பெருமையை காட்டக்கூடாதுன்னு. ஆனா அவசியம் வந்துடுத்து யுத்த காண்டத்துல மூலபலம் அப்படிங்கிற 1000கணக்கான ராட்சசர்களை கிளப்பி விட்டுட்டான் ராவணன். தான் ஒண்டியே இருந்து யுத்தம் பண்ணியாகணும். யுத்தம் பண்ணி சமயத்துக்கு அயோத்திக்கு பரதன் இடத்துல போயிடணும். போகலைன்னா பரதனை அக்னி பிரவேசம் பண்ணிவிடுவான். அதனால தன் பிரபாவத்தை காட்டி யுத்தம் பண்ணலைன்னா இன்னொரு 15 நாள் ஆகலாம். அதனால என்னன்னு கேட்டால் உடனே தன்னுடைய மனிதத்தன்மையை மறந்து ஈஸ்வரத்தன்மையை காட்டி தேது ராம சகசிராணி என்று 1000 ராமராக விஸ்வரூபம் எடுத்து காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ள மூலபலங்கிற ராட்சச சேனையை ஒழிச்சு விட்டார் கோதண்டபாணி. ஒரே சமயத்துல ஒரு ராட்சசன் ஒரு ராமர், ஒரு ராட்சசன் ஒரு ராமர் என்று 1000கணக்கான ராமனாகத்தான் ஆகி விஸ்வரூபம் காண்பிச்சு வதம் பண்ணினார் இருக்கு இல்லையா. அவசியம் வரும்போது ஈஸ்வரத்தன்மையும் காட்டுவார் அவதார புருஷர்கள். சமயத்துல நான் ஈஸ்வரன் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். சமயம் வரும்போது ஈஸ்வரனா இருக்கணும் இல்லையா. பாக்கி சமயத்தெல்லாம் கண்ணனா இருந்தா போருமே. பார்த்த சாரதி பண்ணி ஹாய் ஹாயின் குதிரையை கொழுப்பாட்டு கண்ணனா இருந்தா போருமே. எப்போ வஸ்திராபகரணம் பண்றாள் அப்படின்னாலும் அட்சயம் 1000 வஸ்திரம் கொடு, இந்த குண்டன் களைச்சு உட்காரட்டும். அப்பதான் ஈஸ்வரனா இல்லையான்னு தெரியும். சமயம் வரும்பொழுதுதானே ஈஸ்வரனா இல்லையான்னு தெரியும். ராமானுஜர் ஆதிசேஷன் அவதாரம் அப்படிங்கிறனால அடிக்கடி பெருமூச்சு விடுறதுனால ராமானுஜரை பாம்பு மாதிரி மூச்சு விடுறாரு. அதனால ஆதிசேஷன் சொல்றோமா? ஆதிசேஷனா இல்லையான்னா அவசியம் வந்தது. 1000 பேர் ஒரே சமயத்துல வாதத்துக்கு வர அவ பயப்பட போறாளேன்னு நினைச்சு திரைய போட சொல்லிவிட்டு யார் எந்த கேள்வியும் கேட்கட்டாம் அப்படின்னதும் எல்லாரும் வரிசையா கேட்கல. ஒரே சமயத்துல அத்தனை பேரும் கேட்கும் பொழுது 1000 வாயால பதில் சொல்றார். ஏகமூர்த்தியா இருந்து சகசிரமூர்த்தி ஆயிட்டார். சகசிரவதனம் இல்லையா ஆதிசேஷன். சகசிரவதனம் உடைய ஆதிசேஷனாக தான் ஆகி அவ்வளவு பேர்களுக்கும் தக்க பதில சொல்றத நம்ம தாசரதி முதலிய கூட போயிருக்கிறவாள் திரையிலேன்னு இப்படி எட்டி பார்த்தா ராமானுஜரை காணுமா? ஆதிசேஷன் உட்கார்ந்திருக்கார். அவ்வளவு பேர்கள் கண்டவர் விண்டில. உடனே அசடுகளா இருந்தா ஓய் வாயா வந்து பாரு. ஒரு சாதாரண பாம்பா இருந்தாலே பயந்து பேர். ஏன்னா கூட இருக்கிறவாளா பேர்பட்டவாளா இருப்பா. என்ன அவ்வளவு இலவசமா விடுத்த ஆதிசேஷன். அதனால எல்லாரும் கூட்டு காட்டுறதுக்கு இதுக்கு மேஜிக்கா என்னது சங்கல்ப மாத்திரத்தினாலே எல்லாரையும் திருத்தக்கூடியவர் இவர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுனால வாதம் அதிகப்படினா இங்க இவ்வளவு பேரையும் வசம் பண்ணணும் நினைச்சா வசம் பண்ணிடுவார் அப்படிங்கிற தைரியம் சிஷ்யாளுக்கு உண்டு. அத்தனை பேர்களும் அடிமையாயிட்டு எல்லாரும் திருவடியில விழுந்து அவ்வளவு பேர்களும் சுவாமி ராமானுஜருடைய சம்பந்தம் பெற்று
எல்லாரும் பாகவதாளாக இப்படி பத்தையா கிராமம் கிராமமா திருத்தேண்டு போனா ராஜா இருப்பரா சும்மா. இந்த ராஜாவுக்கு பேர் விட்டலன்னு பேர். இந்த ராஜாவுக்கு ஏதோ தாத்தா பாட்டனார் யாராவது பாண்டுரங்க பக்தாளா இருந்திருப்பாளோ என்னவா. இவன் ஜெயினனா போயிட்டேன்னு அந்த பாண்டுரங்கனுக்கும் கிருபை இருக்கும். அந்த பாண்டுரங்கனால திருத்த முடியலையோ, எப்படியாவது இருந்து தொலையட்டன்னு விட்டுட்டாரோ தெரியல. ஆனா அவரை ராமானுஜருக்கு ஆட்படுத்தி தான் திருத்தணும், நம்மால முடியாதுன்னு பாண்டுரங்கன் சேர்த்தானோ என்னவோ. இல்லாட்டா விட்டல்னு ஒரு பேர் வைக்க மாட்டா இல்லையா. விட்டலன் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு பெயர். அதுல இருந்து அவன் பரம்பரையில ஹிந்துன்னு தெரியறது. சமண மதத்துக்கு மாறி இருப்பான் போல இருக்கு இந்த ராஜா. இந்த ராஜாவும் மிகவும் ஆச்சரியப்பட்டு இவருடைய பிரபாவத்தை கண்டு இவருடைய திருவடியை ஆசையிச்சான். இந்த ராஜாவுக்கு விஷ்ணுவர்தனன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார். அவர் தன்னுடைய முக்கியமான வாசஸ்தானமாக தொண்டனூர் அப்படிங்கிற கிராமத்துலதான் தீர்த்த வசதிகள்லாம் இருக்கிறதுனால எல்லாரையும் வைஷ்ணவாளாக பாகவதாளாக ஆக்கிவிட்டதுனால அங்க இருந்துட்டு இருக்கார். ஒரு சமயம் திருமண் கிடைக்கல. திருமணம் இல்லாதவனா எப்படி அனுஷ்டானம் பண்றது? திருமண் எப்படி கிடைக்கல? திருமண் சாமானியம் இல்லையே. திருப்பார்கடலை அமிர்தம் வேண்டி கடையும் பொழுது அங்கேன்னு எந்த பால் தெளிச்சதோ அந்த இடங்கள்லாம் திருமண்ணாக ஆச்சு அப்படின்னு சேதமிருத்திகையினுடைய பிரபாவம் புராணங்கள்ல காணப்படும். இன்னைக்கு நாம் அனுஷ்டானம் பண்ணணுமே அப்படின்னு சோகப்பட்டு, இது என்ன திருமணம் கிடைக்கலன்னா இவ்வளவு சோகப்படுவாளான்னு அது சுவாமிக்கு தானே தெரியும், நெத்திக்கிட்டுக்காதவாளுக்கு தெரியுமான்னு. நமக்கு திருமணம் கிடைக்கலையே, என்னைக்கு அனுஷ்டானம் எப்படி அனுஷ்டானம் பண்ண போறோம் அப்படின்னு தபிச்சென்றிருக்கும் பொழுது எம்பெருமான் சங்கச்சக்கர கதாதரணா மேகசியாமளனா பீதாம்பரதாரியா ஸ்ரீவத் சாங்கித வட்சஸ்தலனா சொப்பனத்துல காட்சி கொடுத்து, பக்கத்துல கல்யாண சரசுங்கிற தீர்த்தம் இருக்கு, யாதவாத்ரிங்கிற மலை இருக்கு. அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தா அந்த க்ஷேத்திரம் பூரா ஸ்வேதமிருத்திகை, அங்க வந்து அனுஷ்டானம் பண்ணலாம் அப்படின்னு நியமிக்க காலமே எழுந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்படி ஒரு இடத்தை கண்டுபிடிப்போம் என்று நினைச்சு நடந்து 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 அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தா எல்லாம் ஸ்வேதமிருத்திகையா இருக்கு. கல்யாண சரசு இருக்கு, யாதவாத்ரி இருக்கு, யாதவாத்ரி மேல சிங்க பெருமாள் இருக்கார். இது மகாக்ஷேத்திரம். யாதவாத்ரி மகாத்மியம்னு புராணத்துல இந்த யாதவாத்ரி மகாத்மியம் இருக்கிறது சுவாமி சர்வஜரா இருக்கிறதுனால தெரியும். ஒரு புராண ஸ்தலத்தை கண்டுபிடிச்சோமே அப்படின்னு ஸ்ரீ ராமானுஜருக்கு அதுல பரம சந்தோஷம். இந்த இடம் நம்ம கண்டுபிடிச்சோமே. அந்த கல்யாண சரஸ்னா கல்யாண சரஸ் இன்னைக்கும் அந்த கல்யாண சரஸ்ல தீர்த்தமாடி எம்பெருமான தியானம் பண்ணி கொண்டு அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி முடிச்சு, அதுவே தபஸுக்கு தியானத்துக்கு உரிய ஏகாந்த இடமா இருக்கிறதுனால அங்கேயே இருக்கார். நாராயண ஸ்வப்னகதோ யதீசம் ஸ்ரீ யாதவாத்ராவிக பூதலாந்த வர்த்தே பிரதிஷ்டாபயமாம் மிருதஞ்ச ஸ்வேதாங்கிருகாணேதி அவதத்ச தத்ர என்று யதிராஜ வைபவம். அந்த மண்ணுக்குள்ள தான் புதைஞ்சிருக்கேன் அப்படிங்கறத பெருமாள் காட்டி கொடுக்கிறார். ஒரு காலத்துல அது ஒரு பெரிய க்ஷேத்திரமாக இருந்தது. நிறைய ரிஷிகள்லாம் தபசு பண்ணிட்டு இருந்தா. ஒரு விஷ்ணு ஆலயம் இருந்தது. பிற்காலத்துல அது இடிஞ்சு போய் மூலமூர்த்தி அதற்குள்ள இருக்கார். திருவேங்கடமுடியான் மாதிரி எப்படி தொண்டமான் சக்கரவர்த்தியாக திருவேங்கடமுடியான் வெளிப்பட்டாரோ அது மாதிரி நாராயணன் அவருக்கு பெயர். அதுக்குள்ள இருக்கார். சொப்பனம் கண்டதும் இவர் ஊர்ல கிராமத்துல எல்லாரையும் கூப்பிட்டு அதுல பெருமாள் இருக்கிற இடத்த கனவுல கண்டபடி தேடி பார்த்தா அது ஒரு புத்து. மண்வெட்டி போட்டு வெட்டக்கூடாது இல்லையா, பால் அபிஷேகம் பண்ணி சகசிர கலசாபிஷேகம், பால் அபிஷேகம் பண்ண பால் அபிஷேகம் பண்ண பால் அபிஷேகம் பண்ண பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகம். மூலவரே பாலகோபாலனை போல
பாகவதத்தில் உள்ள கிருஷ்ண தியானம் தான். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாரியுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்க வைடூரிய கிரீடகுண்டலப்துஷா பரிஷ்வக்த சகஸ்ரகுந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிகி விரோச்சமானம் வசுதேவ ஐஷத். செல்ல பிள்ளையோ இங்க ராமானுஜரே வசுதேவர். இதில் அத்புத பாலகனாக சங்கச்சக்கர கதாதரணா ஸ்ரீவத் சாங்கித வட்சஸ்ரணா கௌஸ்துப கந்தரணா குழந்தையா பிரசன்ன முகனாக இருக்கக்கூடிய பகவான் வீரன் பகவான் நாராயணனை பார்த்து சந்தோஷப்பட்டு அப்புறம் அந்த ராஜாவிற்கு சிஷ்யன் தானே விஷ்ணுவர்தனங்கிற ராஜா இந்த பெருமாள் சந்நிதியை கட்டணும், ஸ்ரீ விஷ்ணவர்கள்லாம் இங்க குடியேற்றணும், நித்தியோத்சவ பட்சோத்சவ மாசோத்சவ பிரம்மோத்சவாதிகள்லாம் நடத்தணும் அப்படின்னு சுவாமி ராமானுஜன் ஆக்ஞை பண்ண அந்த ராஜா சரணாகதி. உடனே திருப்பணியை ஆரம்பிச்சு ஜாம் 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 ஜாம்னு நடத்துறது. அந்த கல்யாண சரசனுடைய மண்டபம் கட்டியிருக்காளே, இந்த கல்யாண சரசு நெடுப்புறம் இருக்கும், நாற்புறமும் அந்த மண்டபமும் ஸ்நான கட்டங்களும். அப்படி நின்று பார்த்தா அந்த யாதவாத்ரி பெரிசார். ஆச்சரியமா இருக்கு இந்த யாதவாத்ரிய பார்த்தா. அந்த அந்த காட்சியே நன்னா இருக்கும், உயர்ந்ததா. நம்முடைய வெங்கடேஸ்வரருக்கு அது ஒரு லீலா பர்வத், கிரீடா பர்வத்தம்ங்கிறார் இல்லையா. வானமாமலையே தனி திவ்ய தேசம்தான், தனி திவ்ய தேசம்தான். இருந்தாலும் நம்முடைய திருமலையப்பனுக்கு ஒரு கிரீடாச்சலம் அப்படின்னு தனி திவ்ய தேசமான வானமாமலையே சொல்லும் பொழுது யாதவாத்ரியை சொல்லக்கூடாதா? அப்பதான் பெருமாள் ஒரு குன்று ரெண்டு குன்று இல்லை, வேதம் சொல்லுது விஷ்ணு பர்வதாதாம் அதிபதி அப்படிங்கிறது. பர்வதங்களுக்கெல்லாம் அதிபதி விஷ்ணுதான் அப்படின்னுட்டா எங்க மலையை பார்த்தாலும் பெருமாள் தான் இருக்கணும். இதுக்கு அடுத்தது கடிகாச்சலம். கடிகாச்சலத்துல சிங்க பெருமாள் இருக்கார். இப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரம் பத்ராச்சலம், சிம்மாச்சலம் எல்லாம் அச்சலம் தானே. கடைசியில பத்ரிகாசிரமத்துல ஹிமாச்சலம். அந்த ஒவ்வொரு குன்று தோர்லையும் பார்த்தா விஷ்ணு தானே இருக்கார். பர்வதங்களுக்கு அதிபதி அப்படின்னு, எல்லாத்துக்கும் தான் அதிபதி, உலகத்துக்கே அதிபதி, அதுல பர்வதங்களுக்கு அவர் அதிபதி. சரி, கடல் அப்படின்னாலேயோ எல்லா கடல்லையும் அவர் தான் படுத்துட்டு இருக்கார். எல்லா கடல்லையும் விபுவுக்கு விபுவான ஸ்தானம் தானே வேணும். விபு சின்ன ஸ்தானத்துல இருக்க மாட்டார் இல்லையா, பெரிய ஸ்தானத்துல தான் இருப்பார். இந்த யாதவாத்ரியில பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். அது விஷ்ணு கஷேத்திரம், புராதனமானது. தபஸ்விகள்னா ரிஷிகள்னா இருந்து பகவானை சாட்சாத்கரிச்சு தபசு பண்ணின இடம் அது. புராண கதை பலராமர் யாத்திரை பண்ணியிருக்கார் இந்த கஷேத்திரத்துக்கு. பலராமர் தட்சிண தேசத்துல, இந்த தேசத்துக்கு பலராமர் கிருஷ்ணாவதாரத்துல கண்ணபிரானுடைய நம்பி மூத்த பிரான் இல்லையா, கண்ணபிரானுடைய அண்ணா ஆதிசேஷாவதாரம். அதனால்தான் சுவாமி ராமானுஜர் இங்க வரார் போல இருக்கு, புனருத்தாரணம் பண்றதுக்கு. ஆதிசேஷாவதாரம் ராமப்பிரியன்னு பேரு. புராண கதையை சொல்றேன். அயோத்தியில நம்முடைய நம்பெருமாள் அயோத்தியில இருந்தார். நம்பெருமாளை பரம்பரையா வைவஸ்வத மனுவிலேருந்து எல்லா அயோத்தி ராஜாக்களும் குலதெய்வமாக இக்ஷ்வாகு குல தானம் என்று ஆராதனம் பண்ணிட்டு இருந்தார்கள். ஸ்ரீ ராமாவதாரத்துக்கு பிறகு ராமபிரானே விபீஷணனுக்கு எழுந்துருள் பண்ணி கொடுத்து விட்டார். விபீஷணர் அந்த பெருமாளை எடுத்துக்கொண்டு தட்சிண தேசம் வந்து விட்டார், ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். அப்ப அயோத்தியில பெரிய கோவில் இருந்தது. ஸ்ரீமத்யாயதனே விஷ்ணோகோ சிஷ்யே நரவராத்மதா என்று வால்மீகியே சொல்றார். அவ்வளவு பெரிய கோவில் சூன்யமா இருந்தது இல்லையா. அதுல ஒரு பெருமாளை பிரதிஷ்டை பண்ணணும்னு பெருமாளே இந்த பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி, பெருமாள்னா ராமர் சம்பிரதாயத்துல பெருமாள்னாலே ராமர் தான். வியாக்கியானங்களை பார்த்தோம்னா பெருமாள் தான் சொல்லுவா. பெருமாளே பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி தன்னுடைய அவதார காலம் பரியந்தம் அந்த பெருமாளுக்கு தானே திருவாராதனம் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த பெருமாளுக்கு ராமப்பிரியன் அப்படின்னு பெயர். ஸ்ரீராமன், கோதண்டராமன்.
கோதண்டராமனே தான் பிரதிஷ்டை பண்ணினார், அவரே தான் ஆராதிச்சார், அயோத்தியிலேயே தான் இருந்தார். பிற்காலத்தில் கிருஷ்ணாவதார காலம், இப்ப பலராமர் அவதாரம் பண்ணியிருக்கார். இப்ப துவாரகையில தான் சாம்ராஜ்யம் நடத்திருக்கு. அயோத்தியிலேருந்து ஒரு பொண்ணு துவாரகையில வாழ்க்கப்பட்டா, அது ஒரு பெருமாள் பித்து. அது அயோத்தியில் இருக்கக்கூடிய இந்த ராமப்பிரியனையே சுத்திண்டு கோலம் போட்டுண்டு பூ பறிச்சுண்டு பூக்காத்துக்கு போகணும்னா அழறது. அப்போ இந்த பெருமாளை ராமப்பிரியனையே சீதனமா அந்த பொண்ணுக்கு கொண்டு கொடுத்து துவாரகையில கொண்டு பிரதிஷ்டை பண்ணி விட்டார். ராமப்பிரியன் இப்போ துவாரகையில எழுந்துருளி இருக்கார். துவாரகையில இருக்கிற வரையிலும் பலராமரே தானே திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார். அதனாலையும் ராமப்பிரியன். இந்த பலராமர் பகுகாலம் திருவாராதனை பண்ணி இன்னும் கொஞ்ச காலத்துல பகவான் வைகுண்டாரோகணம் பண்ணிடுவார் கண்ணபிரான், துவாரகா அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்ட பலராமர் தட்சிண தேசையாக யாத்திரை பண்ணி வரும்பொழுது கர்நாடக பிரதேசங்கள்ல இந்த யாதவாத்திரியை பார்த்து இங்க நரசிம்ம கஷேத்திரம் இருக்கிறதையும் எம்பெருமான் திருநாராயணன் இங்க இருக்கிறதையும் பார்த்து இந்த கஷேத்திரத்துல கொண்டு அந்த ராமப்பிரியனை பிரதிஷ்டை பண்ணிவிடணும் என்று நினைச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அதாவது ஒரு யுகத்துக்கு முன்னாடி பலராமரே இங்க கொண்டு அந்த ராமப்பிரியன். அப்ப நம்பெருமாளுக்கு போட்டி இவர். அதனாலதான் அங்க இருக்கிற நம்பெருமாள் இந்த நம்பெருமாளை கவனின்னு துரத்தி விட்டுட்டார். அவளுக்குள்ள ஒரு பாஷை இருக்கு இல்லையா, இந்த ராமப்பிரியனை இங்க வந்து பார்த்தா மூலவரை பிரதிஷ்டை எடுத்தாச்சு, கோவில கட்டியாச்சு, உற்சவர் வேணுமே. உற்சவரும் ஒரு கால் மண்ணுல மூடி கிடக்காரோ அப்படின்னு தபசு பண்ணினா, தியானம் பண்ணினா இந்த உற்சவர் சொல்லுவார் அப்படின்னு புதுசா ஒரு உற்சவர் பண்ணிவிடுற. அது சாமானிய விஷயம். ஏதாவது உற்சவர் பின்னமா போயிட்டாலேயோ திருட்டு போயிட்டாலேயோ வேற உற்சவரை பிரதிஷ்டா பண்ணி தியானம் பண்ணினா அந்த சாநித்தியம் வந்துடும். அது சாமானிய விஷயம். மகாபுருஷாளுக்கு அந்த பெருமாள்னா வேணும், அந்த பெருமாளே வேணாம். அது ராமானுஜரால முடியுமே. ராமானுஜர் தியானம் பண்ண ஞான திருஷ்டியில இந்த உற்சவர் எங்க இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்து, இந்த உற்சவர் டெல்லி பாதுஷாவினுடைய அந்தப்புறத்துல இருக்கார். அந்த பெருமாளை எழுந்துருளை பண்ணிட்டு வரணும் அப்படின்னா இது ஒன்னும் அசாத்தியம் இல்லை ராமானுஜருக்கு. டெல்லி விரலும் நடக்கணுமே நாள், எது வரலும் நடக்கலாம். பெருமாள் வேணும்னாக்க நடந்து ஏற்கனவே ஒரு தரம் திக்விஜயம் ஆயிடுச்சு. இப்பொழுது ஒரு தரம் ராமவிஸ்வரை மீட்கணுங்கிறதுக்காக திக்விஜயம் பண்ணி டெல்லிக்கு வந்து சேர்ந்தா இதான் மகாபுருஷ லட்சணம். அவன் மிலேச்சராஜன் பாத்ஷாஹ். திடீர்னு அவனுடைய சபையில் அப்படி பிரவேசிச்சா அப்பேற்பட்ட காஷாயம், தண்டம், திரிபுன்றம், ஊர்தபுன்றம், சிக, யஜ்ஞோபவீதம், இந்த லட்சணத்தோட பிரவேசிக்கும் பொழுது எழுந்திருந்து அவர் திருவடியில விழுந்து சலாம் வச்சான். திருமேனி ஒன்றே போருமே, அந்த அழகு அதை பார்த்து சொக்கி போய் விழுந்து சேவிச்சு. தேஜஸ்ங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா, பிரம்ம தேஜஸ் சாதாரணமா எல்லாரையும் ஆதரிக்கும். சாமான்யமாவே நம்மையே நாம் இருக்கிறபடி இருந்தோமானா, தவறாம அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தோமானா நமக்கே செல்லுபடியா. அப்படி இருக்கும் பொழுது அவதார புருஷர்கள், மகான்கள் அடியன் என்ன செய்யணும்னு கேட்கிறான். நம்முடைய சுவாமி பெருமாள் இங்க எழுந்தொழி இருக்கார், அவரை கொண்டு போறதுக்காக தான் வந்தேன். அப்படி எப்படி தெரியும்? பெருமாளை தான் சொன்னார். இங்க வாரும், ஏகப்பட்ட கோவில் விக்கிரகங்களை அங்க கொண்டு போய் அடுக்கி வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் பண்றா இல்லையா, கோவில் விக்கிரகங்களை காப்பாற்றுறதுக்காக ஏதாவது ஒரு இடத்துல எல்லா சுவாமியும் கொண்டு ஜெயில வைக்கிறது மாதிரி. அரசு நினைச்சுன்னா அந்தந்த கோவில்லயே தற்காப்பு பண்ணி கொடுக்க முடியும். முடியாதனாலே இல்லை, இஷ்டம் இல்லை. அதனால எந்த கோவில வேணாலையும் எந்த சாமியும் கொண்டு போட்டு பூட்டி வச்சிருவார். உற்சவத்துக்கு வேணா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றா. இதுவும் நல்ல காரியம், செய்யட்டும், காப்பாற்றணும் இல்லையா. ஏன்னா அப்பேற்பட்ட திருட்டுலாம் இருக்கு, பயங்கரமான திருட்டுலாம் இருக்கு.
இவரை பெருமாளை கொண்டு இப்படிலாம் வச்சிருக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு பார்த்தா என்னவோ ஐயம்படாரிலேருந்து ஆரம்பிச்சு எல்லா கோவில் சுவாமியும் இருக்கு. எதுலையுமே அவமரியாதை கிடையாது நம் சுவாமி ராமானுஜனுக்கு. அவர் தேடி வந்த பெருமாளை காணுவேன். இப்படியே சுத்தி சுத்தி பார்த்து என் பெருமாள் இங்க காணுமே, பாக்கி மூர்த்திகள்லாம் இருக்கு, என் பெருமாள் எங்க காணுவேன். இவ்வளவுதான் இங்க இருக்கிறது தான், பார்த்து எடுத்துன்னு போங்க காணுமேன்னு ஒரு व्यसனப்பட்டு இப்படி இருக்கும்பொழுது அந்த ராணி ஊத்தி இருக்கா. ராணி சொல்றா, நமக்குள்ள அது செல்லமா இருக்கிறதுனால புண்ணை பெண்ணெல்லாம் புள்ளேன்னு சொல்லுவா. நமக்குள்ள ஒரு சாமி எடுத்து வச்சோன்னு விளையாடிட்டு இருக்கு, அதை கேளுங்க. அப்புறம் பார்த்தா அது கன்னியா மடத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த ராஜாவினுடைய குமாரி பொண்ணு ஒரு பெருமாள் வச்சுருக்கா. அந்த பெருமாளை கொஞ்சரா அவருக்கு அப்பப்போது ட்ரெஸ் பண்ணி விடுறா, அலங்காரம் பண்ணி விடுறா, சாதங்கள்லாம் ஊட்டுறா. ராத்திரி படுத்துக்கும் போதும் பக்கத்திலேயே போட்டுன்னு படுத்துனுடும். அவர் கண்ணன் விளையாட்டெல்லாம் விளையாட ஆரம்பிச்சு விடுறார். அப்புறம் அவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்து போயிட்டு அவளுக்கு ஒன்றும் பயமே இல்லை. ஆறாவது வந்துட்டா விக்கிரகமா இருப்பார், அந்தாண்ட போயிட்டா விபவாவதாரம் ஆயிடுவார். இப்படி அர்ச்சாவதாரம் விபவாவதாரம் 2 விளையாட்டும் விளையாடுறார். அப்படின்னா இந்த பொண்ணு சாமான்யமா இருக்காது, சாமான்யமா இருக்காது. அவள் இந்த கோவிலுடைய தாயார் தான். எப்படி தாயாரு மீட்டுன்னு வரத்துக்காக ராமாவதாரத்துல பெருமாள் தேசாந்தரம் போனாரோ, அதுபோல பெருமாள் மீட்டுன்னு வரத்துக்காக தாயார் அந்தாத்திலேயே போய் பிறந்து லட்சுமியினுடைய அம்சங்கிறத காட்டுறதுக்காக இன்னைக்கும் மேல்கோட்டையில நம்ம ஆண்டாள் கூட திபுஜமாத்தானே இருக்கா. ஆனா துலுக்கநாச்சியார் சதுர்புஜமா இருக்கு. பெருமாளுடைய 2 சரணத்தினுடைய மத்தியில துலுக்கநாச்சியார் சதுர்புஜமா லட்சுமி தேவியாவே எழுந்துருளி இருக்கா. அந்த பொண்ணோட விளையாடி கொண்டு இருக்க பிபின்னு பேரு அந்த பொண்ணுக்கு. இந்த பிபி நாச்சியாரோட இந்த பெருமாள் விளையாடி கொண்டு இருக்கார். சுவாமி ராமானுஜர் கிட்டக்க அங்கேன்னு வந்து பார்த்தா அந்த பொண்ணை கிட்டக்க போய் பார்த்தா அங்க இருக்கார். சுவாமி சொல்றார், அடியனுடைய பெருமாள் தான், இவர்தான் இவர்தான் இவர்தான். சொல்லப்படி கொடுக்கணும் இல்லையா அந்த ராஜா. குழந்தை பெருமாளை கொடுத்துரு, நீ ஒரு வேற சாமி எடுத்து வச்சுக்கோ. நான் கொடுத்தாளே, அவ கொடுக்க மாட்டா, அவரை வேற சாமி எடுத்துன்னு போய் சொல்லு. ராமானுஜன் சொல்ல வேற சாமி நமக்கு தேவையில்லை, நமக்கு என் பெருமாள் தான் எனக்கு வேணும், என் பெருமாள் தான் எனக்கு கொடுக்கணும். என்னையா உங்க பெருமாள் எங்க பெருமாள் எப்படி தெரியும்? அவர் தானே சொன்னார். அவர் சொல்லிதான் எப்போ அவர் உங்களோட பேசுறாரோ நீரே கூப்பிடும், வந்தா அழிச்சுண்டு போ, இப்படி சொல்லுவானே அப்படின்னு கேட்டா இது அகடன கடனை கூப்பிட்டு வந்து அழிச்சுன்னு போவான்னு நடக்காது இல்லையா. அதுவே சொல்லிவிட்டு சுவாமி வரல போய்யா அப்படின்னு விடலாம் அப்படின்னு நினைச்சுண்டு அவன் சொல்ல போனாயே ஹி சம்பத் குமாரத்வம் சரணாகதவத்சலா தவைவ விரகாக்ராந்தமிகமாம் சாந்த்வய பிரபோ கதே த்வதி மகாரண்யம் சத்யதர்மபராயணே யதா சுக்ரோஷ கௌசல்யா ததா கிரந்தாம்யம் பிரபோ காராகிருஹே யதா பூர்வம் தேவகீ புத்திரவத்சலாக அபிசுக்ரோஷ கோவிந்த ததா கிரந்தாமி மாதவ பிருந்தாவனம் பரித்யஜ்ய கதே மதுபுரீம் புரா யதா ருரோத கோபீஹ ச ததா சோச்சாமி கேசவா தஸ்மாதத்யைவ கோபால பதசிஞ்சிதநூபுரான் ஆகச்சத்வரயா கிருஷ்ண கிருஷ்ண கருணாசாகர அச்சுதா. ஹே கிருஷ்ண கண்ணா கண்ணா, பூர்வத்துல அயோத்தியை விட்டு 14 வருஷம் வனவாசத்துக்கு நீ போகும்பொழுது கௌசல்யா எப்படி கதறினாலோ அப்படி அடியன் கதறேன், நான் கதறேன். அடுத்தது கிருஷ்ணாவதாரத்துல
தேவிகை விட்டுட்டு நீ கோகுலம் போன பிறகு அந்த தேவிக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி கதறினாலோ அது போல கதற. அப்புறம் பிருந்தாவனத்தை விட்டுட்டு நீ தேவகியின் இடத்துல போன பிறகு யசோதை எப்படி கதறினாலோ அது போல கதறேன், என்னிடத்துல நீ வா அப்படின்னு இவர் பாட, இந்த துலுக்கநாச்சியார் மடியில இருந்த கண்ணன் சல் 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 ஜல் ஜன்னு சலங்க கொஞ்சம் ஓடி ஓடி வரா. அப்போ சுவாமி ராமானுஜன் 2 கையும் கூட்டண்டு வருக 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 இங்கே வாமன நம்பி வருக இங்கே கரிய குழல் செய்யவாய் முகத்து என் காகுத்த நம்பி வருக இங்கே அரியன் இவன் எனக்கின்று நங்காய் அஞ்சன வண்ணாக அசலகத்தார் பரிபவம் பேசத் தரிக்கில்லேன் நான் பாவியேனிக்கிங்கே போதராயே என்று கையை நீட்டி அழைக்க ஓடி வந்து சுவாமி ராமானுஜருடைய மடியில உட்கார்ந்து விட்டார். அந்த துலுக்கநாச்சியார் விடுவலா? உடனே அவள் விரக வேதனையை அடைஞ்சு நாதான்னு கூப்பிட்டு மூர்ச்சியாகி கீழே விண்டுட ராமானுஜர் மடியிலே துள்ளி குடிச்சு கண்ணன் அவ மடிக்கு போயிட்டான். இவரு வந்து கண்ணா அப்படின்னு இவர் 2 பேர் மடிக்கு தாவி தாவி போனா நம் ராமானுஜனுக்கு எதிராக ஒரு துலுக்க பொண்ணா இவர் மடியை விட்டு அவன் மடிக்கு போறது. அவன் நிச்சயம் அது தாயாராத்தான் இருக்கணும், மகாலட்சுமியா தான் இருக்கணும். இப்படி தாவி தாவி போறதுல என்ன ஆச்சுன்னா இவர் கூப்பிடுறார், அவன் பயந்து போயிட்டான். அந்த துலுக்கன், அந்த பாதுஷா ஏன்னாள் அந்த பெருமாளை விட்டு தம் பொண்ணை பிரிச்சு வச்சுக்க முடியாது, பிராணனே போயிடும். இவரை விட்டுட்டு நீ போய் அப்படின்னாலும் சுவாமி ராமானுஜரை வெறுமனை அனுப்புறதுக்கும் பயமா இருக்கு. மகான்களுக்கு அபசாரப்படக்கூடாது என்று மேல் பெருமாளை கண்டாலும் பேசுற பெருமாள் நமக்கு வேண்டாம். பெருமாள் இங்க ஓடுறாரு அங்க ஓடுறான்னு பெருமாளை கண்டாலே பயமா போச்சு. தான் தொட்டா தான் என்ன பண்ணுகிறோம். அதனாலே அவன் தன்னுடைய பெண்ணையும் கூடவே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். பெருமாள் நமக்கு வேணுமே, அதுக்காக அந்த பெண்ணையை அழிச்சுக்க அவளுக்கு போதுமான காவல். அதுக்காக வேண்டி பல்லாக்கு முதலியவைகள் பின்னாடி பார்த்துக்க வேண்டியவாள் எல்லாரோடையும் சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து. அவளுக்கெல்லாம் கல்யாணம் கிடையாது இல்லையா, மலைச்சாளுக்கெல்லாம் கூட அனுப்புறதுதான். கூட அனுப்பிச்சு அவ போனா வைதிகால் அவ ஆத்துல போய் பண்ணிக்கட்டும். பெருமாள் இந்த கண்ணிகையை மீட்டண்டி சம்முன்னு வந்தா. பிரேம குமாரா பிரேம குமாரா சீக்கிரமாகச்சே श्याम कुमारा संपत् कुमारा शीघ्रमागच्छ श्यामल रूपा कोमलाधर शीघ्रमागच्छ कमलान कमलानन कमल कलभ गमनः शीघ्रमागच्छ என்று எம்பெருமான எழுந்துள்ள பண்ணி கொண்டு ஜிலு 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 ஜிலுன்னு புறப்பட்டு மேல்கோட்டைக்கு வரார். வர பாதையில ஒரு கலகம் வந்து கொடுத்தோம். அந்த கலகத்திலிருந்து சில கிராமத்தில் உள்ள சேரியில உள்ள ஜனங்கள் உபகாரம் பண்ணினா, காப்பாற்றி கொடுத்து அவள் எல்லாரையும் ஆட்கொண்டு ஹரிதாசர்களாக ஆக்கி அவளைக்கும் சம்ஸ்காரம் பண்ணி வச்சு ஹரிஜனங்களா ஆக்கி விட்டார். உண்மையான ஹரியனுடைய ஜனங்கள். அவளுக்கெல்லாம் திருக்குலத்தார் அப்படின்னு பேர், அழகான பெயர். திருக்குலத்தில் சுவாமியை போல ஒரு பெரிய சீர்திருத்தத்தை எங்கேயுமே பார்க்க முடியும். காரணம் என்னன்னா அவர் கருணைக்கு இந்த தேசம், இந்த மொழி, இந்த ஆடு, இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன், இந்த ஜாதி, இந்த மதம், ஒரு பேதமும் கிடையாது. அபரிச்சின்னமான கருணை இல்லையா? அவளுக்கெல்லாம் திருக்குலத்தார் என்று வச்சு அது மட்டும் இல்ல, கூடவே அழிச்சம்பு திருநாராயண புலத்துல எம்பெருமானுடைய திவ்ய தரிசனமும் பண்ணி வச்சு வருஷத்துக்கு ஒரு தினம் அவள்லாம் வரா. திருநாராயணபுரத்துல எம்பெருமான கொண்டங்க உற்சவரையும் கொண்டு வந்து ஆச்சரியமாக பிரதிஷ்டை பண்ணி
12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஸ்ரீரங்கத்துல வச்சிருந்தார் இல்லையா, இங்க வச்சுட்டார். ராஜவசியம் தானே முக்கியம். ராஜா வசமாயிட்டா எதை வேணாலும் செய்யலாம். அந்த ராஜவசியம் அங்கேயே பண்ணிருக்கலாமே, அது சுவாமி இஷ்டம். சுவாமிக்கு இஷ்டம். அவனுக்கு பயந்துட்டு வரலையே, நம்மளாம் அது மாதிரி கதை சொல்றோம். என்னென்னமோ பண்ணிட்டார், ஓடி வந்துட்டார், அதெல்லாம் நம்ம கதை சொல்றோம். ராமானுஜர் எப்படி இருந்தான்னு ராமானுஜரைத்தான் கேட்கணும். இவன் எல்லாரையும் இந்த கிருமிகண்டெல்லாம் அவர் கேர் பண்ணுவாரா, இதுக்காக மாடி வருவாரா? அவர் சங்கல்பம் சில பேரை கரையேற்ற. கர்நாடகாவில் எத்தனை பேரை கரையேற்றி விட்டார். அழகா பெரியவாள்லாம் சொல்லுவா, அவன் என்ன இருந்தாலும் சமதஸ்தன் தானே, ஹிந்து மதம் தானே, அவன் அப்புறம் கரையேற்றிக்கலாம். இவாள் விமதஸ்தா, சாஸ்திரத்தை ஒத்துக்காம வேற வழியில போயிட்ட ஜெயினர்களை திருத்தணும் அப்படிங்கிற காரியத்தை முக்கியமாக கொண்டு அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு வந்தாராம். அதுக்குள்ள குடிமூழ்கி போயிடுத்துங்க, அப்புறம் பார்த்துக்கலான்னு வந்தார். இங்க பார்த்தா கொழிக்கிறது கர்நாடக தேசம். ஜே 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 ஜேன்னு எங்க பார்த்தாலும் கோவில்கள்லாம் திருப்பணியாகி வைஷ்ணவ சமிருத்தி. இன்னைக்கும் கர்நாடகாவில் ராமானுஜர் இடத்துல பக்தி அதிகம். இன்னைக்கும் ராமானுஜனா உருகி போயிடுவா. எங்க பார்த்து நமக்கெல்லாம் ராமானுஜர் நம்மாத்து ராமானுஜரா போயிட்டார். தமிழ்நாட்டில் நம்ம ராமானுஜர் தானே, தப்பு இல்லை அது. ஆனா வடக்க போனோம்னா, வடக்க நேபாள் போ, காஷ்மீர் போ, எங்க போனாலும் இந்த வட இந்தியர்கள்லாம் ராமானுஜா பெயர்ல சொக்கிப்படும். பெயர்ல அவள் உயிரையே வச்சிருக்க. வட இந்தியாவில் போனோம், இத்தனை வைபவம் அவளுக்கு தெரியுமா என்ன? நாம அது மாதிரி கிரந்தமும் போடல, பிரச்சாரமும் போடல. நம்ம ஆழ்வார்களுடைய பாடல்லாம் அவளுக்கு தெரியாது. இதெல்லாம் மணிப்பிரவாளத்திலையும் தமிழ்லயும் இருக்கு. அவ எதுல மயங்கினா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி ராமானுஜர் அவாத்துல யாரையோ தொட்டுட்டு போயிட்டார். அண்ணிலிருந்து நூற்றுக்கணக்கான பரம்பரையாக ஆகியும் கூட திருமணிட்டுக்கிறது தமிழ் தெரிஞ்சுட்டு ஒண்ணு காயத்ரி மாதிரி அவ சொல்லுவா. நார்த் இந்தியன் எல்லாரும் அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கும் அவளுக்கு எவ்வளவு ராமானுஜ பக்தி இருக்கு. வட இந்தியாவில் போனோம்னா அது மாதிரி ஆந்திரா, கர்நாடகா எங்க போனாலும் ராமானுஜதாசர்கள் அங்கங்க இன்னைக்கு இருக்கிறா இல்லையா? 1000 வருஷம் ஆகியும் இன்னைக்கு இருக்கிறா இல்லையா? அவர்களுக்கெல்லாம் அவ்வளவு உயர்ந்த சந்தோஷம். இந்த புண்ணிய தீர்த்தம் திவ்ய தேசமாக ஆயிடுத்து. எல்லாம் சொந்த சொத்தை, நம்முடைய பித்ரார்ஜித சொத்தை இன்னன்னாருக்கு அப்படின்னு கொடுக்கறதுக்கு மகனுக்கு உரிமை உண்டு இல்லையா? அதுபோல திவ்ய பிரபந்தத்திலிருந்து ஆழ்வார் நேரடியா பாடாத போனாலும் சிற்சில பாசுரங்களை 1-2 10 எடுத்து இதுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் மங்களாசாசனம் இல்லே அப்படிங்கிற குறைய நீக்கி சிற்சில திவ்ய தேசங்களுக்கு இதுதான் மங்களாசாசனம் என்று நிர்ணயம் பண்ணியாச்சு. மேலும் ஆச்சாரிய அபிமானம் ஒன்னே போறோம். தீர்த்தம் கல்யாணமாசி ததபி புரவரம் தச்ச நாராயணாக்கியம் ஸ்ரீஷ சம்பத்குமாரோ யதி நிருபதி ஜயஸ்தானமாசி ததஸ்ததே கிஞ்ச ஸ்ரீமான் யதீந்திரஹ ஸ்வபதகத ஜனஸ்ரேயசே ஸ்ரீயமர்ச்சியம் ரூபம் பிராதாச்ச தஸ்மாத் யதிகிரிரிதி தத் யாதவாத்ரேஸ்து நாமே. எதுகிரின்னா அதுக்கு பேர் இருந்து. ஏன்னா எதுன்னா பலராமர் தானே. பலராமர் இங்க தீர்த்த யாத்திரை பண்ணி எது வம்சத்து ராஜாவான பலராமர் இங்க தீர்த்த யாத்திரை பண்ணி பெருமாளை ஆராதனம் பண்ணதுனால எதுகிரின்னு இருந்த பெயர் நாளடைவில் மாறி இன்னைக்கு யதிகிரி அப்படின்னு பேர் ஆயிடுத்துங்கிறார். யதிராஜ வைபவத்துல இது ஒரு அழகான நாடகம். நடாதுரம்மாள் அருளி செய்தது ராமானுஜ நாடகம். இது இதுல அப்படி ஆச்சரியமா சொல்றாரு. யதிராஜ வைபவங்கிறதுல கிரந்தத்துல யாதவாத்ரேகே யதிகிரி நாம. ஏன்னா இந்த க்ஷேத்திரம் பெரிய திருக்குளம், அதுதான் கல்யாண சரஸ். வருஷம் 360 நாளும் சுத்தமான ஜலம்.
பாசி படிஞ்சிருக்காது. சுத்தீவிர படிக்கட்டு, சுத்தீவிர படிக்கட்டு, சுத்தமான ஜலம். ஏன்னா அந்த ஊர்ல உள்ள ஸ்ரீ விஷ்ணுவாள்லாம் அதுல தீர்த்தம் ஆடுறா. ஒருத்தர் கூட தீர்த்தம் ஆடலைன்னா குளங்கள்லாம் வீணா போயிடும். குளத்துக்கு ரோசம் வந்துடும், தீர்த்தத்துக்கு ரோசம் வந்துடும். யாரும் என்ன மதிக்கல, நாங்கள் இடத்துல இங்க இருக்கிறோம் அப்படின்னு தீர்த்தங்கள்லாம் மண்மூடி போயிடுமா. அந்த ஊர்ல அப்படி வழக்கம் இல்லை. எல்லாரும் அந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடிட்டு தான் பெருமாள் இடத்துல வருவார். பெருமாளே நாள் கழிச்சு தான் எழுந்துப்பார். இது மாதிரி 3 மணிக்கே எழுந்துட்டாரு யாரு வருவார்? சுவாமி ஜீயர் சுவாமி தான் போகணும். 3 மணிக்கே எழுந்துட்டார். அங்க பார்த்தான்னா காலமே 8 மணிக்கு தான் எழுந்துப்பான். செல்ல பிள்ளையோனா வாரா என் செல்ல பிள்ளாயினா. செல்ல பிள்ளை போராட்டத்துக்கு அவருடைய தேவியோ துலுக்கனாச்சியார். பிராத காலத்துல எழுந்துக்க விடுவா, சந்தியாந்தங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. செல்ல பிள்ளை அவன் 8 மணிக்கு தான் எழுந்திருப்பான். அதனால எல்லா ஸ்ரீ விஷ்ணவாலும் தீர்த்தமாடி விட்டு மொள்ள போகலாமே. சுப்பிரபாதம் 8 மணிக்கு தான் நடக்கும். தீர்த்தம் கல்யாணமாசி. கல்யாணம்னா மங்களம், எல்லாருக்கும் க்ஷேமத்தை பாபத்தை நீக்கி சித்த சுத்தியை கொடுத்து ஹரிபக்தியை உண்டாக்கி இகத்திலையும் பரத்திலையும் நிம்மதியாக இருக்கும்படி மங்களத்தை தரக்கூடிய தீர்த்தம். ததபி புரவரம் திருநாராயணபுரம். சொல்ல சொல்ல இனிமையா இருக்கும். திருநாராயணபுரம், திருநாராயணபுரம், திருநாராயணபுரங்கிற பேர் உடையது. இங்க வீரநாராயணபுரம்னு பேர். இங்க காட்டுமன்னார்குடிக்கு நாதமுனிகள் அவதாரம் பண்ணாலே அதுக்கு வீரநாராயணபுரம், அதுக்கு திருநாராயணபுரம். புரவரம் தச்ச நாராயணாக்கியம். அங்க இருக்கக்கூடிய பெருமாள் செல்லப்பிள்ளை. பேர் எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? செல்லப்பிள்ளை, செல்லப்பிள்ளைன்னு அந்த தேவிக்கு கூப்பிட்டாலோ, கௌசல்ய கூப்பிட்டாலோ, யசோத கூப்பிட்டாலோ, அவளுக்கெல்லாம் பிள்ளை. நம் ராமானுஜனுக்கு தான் செல்ல பிள்ளை. ஸ்ரீச சம்பத் குமாரா. சம்பத்னா செல்வம் இல்லையோ. எதையுமே சம்ஸ்கிருதத்துல டிரான்ஸ்லேஷன் பண்ணா அவள் சுமாரா இருக்கும். ஆறாவதே அப்படின்னு ஆழ்வார் கூப்பிட்டாப்புல கூப்பிட்டாதான் நன்னா இருக்கும். அபரியாப்தாமிருத்தான்னு சம்ஸ்கிருதத்துல டிரான்ஸ்லேஷன் பண்ணா பரவாயில்ல. அவள் தமிழ் அபிமானி இல்லை. தமிழர்கள் ஆழ்வார்கள் பெருமாள் அனுபவிச்சது தனிதானே, அதுக்கு ஈடு கிடையாது. அதுக்கு நம்ம தான் பாக்கியம் பண்ணியிருக்கோம், நாம் தான் பாக்கியம் பண்ணியிருக்கோம். சம்பத்குமாரன் அப்படின்னு ஒரு பேரு உண்டு. எந்த பேரா இருந்தாலும் சாங்கேத்தியம் பாரிகாசியம் வான்னு குமாரன்றதை தட்டி விட்டு சம்பத்து சம்பத்தும் கூப்பிட்டா கூட பெருமாள் ஏன்னு கேட்பார். ஸ்ரீச சம்பத் குமார யதி நிருபதி ஜெயஸ்தானமாசீத்ததஸ்ததே. ஸ்ரீ ராமானுஜர் திக்விஜயம் பண்ணி வெற்றி பெற்றதாகிய பிரதேசம். கிஞ்ச ஸ்ரீமான் யதீந்திர. மற்றொன்று 12 வருஷங்களும் எழுந்துள்ளி இருந்தார். அதற்குள்ள கர்நாடகத்திலேயும் அதுவும் மேல்கோட்டையில செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்த அருமையான கோவில். இந்த கோவில்கள்லாம் எழுந்துள்ளி நித்தியோத்சவ, பட்சோத்சவ, மாசோத்சவ, பிரம்மோத்சவங்கள்லாம் ஏற்படுத்தி அப்படியே இருந்துட்டு இருந்தாக்க இங்க எல்லாம் ஓஞ்சு போயிடுது. பெரிய கோவில் ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் எல்லாம் ஓஞ்சு போயிடுது. வைஷ்ணவெல்லாம் கிளம்பி போயாச்சு. இதோ பூஜை நடக்கதோ நடக்காதையோ தெரியாது. பெரிய பெருமாளே ரொம்ப இழைச்சு போயிட்டார், ஏங்கி போயிட்டார். எப்படியாவது சுவாமி ராமானுஜனை மறுபடியும் இங்க கொண்டு எழுந்தருளினால் ஒழிய நம்ம பெரிய கோவில்ல திருவிளக்கு எரியாது. பெருமாளுக்கே வரணும், அதெல்லாம் அவருக்கே தோணணும். இவரை நம்பிதானே எல்லாரும் வந்தா, இவர் போக விட்டுட்டாரே. போக விடுறதுன்னு ஒரு பழக்கம். எற்றை கொண்டு எம்மை போக விட்டீர் அப்படின்னு கேட்கிறா இல்லையா நம்ம இவ்வாற. எற்றை கொண்டு போக விட்டீர்னா இதெல்லாம் ஏமாந்த பெருமாள். ஏன்னா கர்நாடகா கொழிக்கிறது ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் ஒவ்வாறு தான் திருவாராதனம் பண்றது. பெருமாளுக்கு எப்படியாவது அவளை அழைக்கமைங்க அப்படி என்ன தோணி பெருமாள் யாரையோ விட்டு அவர் எழுந்துருள் பண்ணும்படி உத்தரவு போட்டுவிட்டார். அங்கேன்னு போறதுன்னா இவ்வளவு ஆயிடுத்தீங்க, மறுபடியும் ஸ்ரீரங்கம் போறதுன்னா
ஒரு கோபம் வரணும், ஒரு ரோசம் வரணும், நாயனத்துக்கு அங்க வரணும் அப்படின்னு தோணணும் இல்லையா? தோணுமா? நம் பெருமாளாச்சே, நம் பெருமாள் கூப்பிடுறார், ஸ்ரீரங்கத்துக்கு போவோம், ஸ்ரீரங்கத்துக்கு போவோம், ஸ்ரீரங்கத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். மற்றொன்று என்னன்னா, இவ்வளவு பண்ணிட்டு இந்த பெருமாளை விட்டுட்டு போகணுமே அப்படின்னு வேற மனசுல ஒரு பெரிய தாபம். இங்க குடியேற்றப்பட்ட வைஷ்ணவர்கள்லாம் குடியேற்றப்பட்டவர்கள் தான், எல்லாரையும் அழிச்சும் போகணுங்கிற அவசியம் இல்லை. இங்க இவெல்லாம் பார்த்துக்கிட்டோம் பெருமாளை, செல்ல பிள்ளையாச்சேன்னு கட்டின அழுது கண்ணீர் விட்டு ஸ்ரீரங்கம் போகணும்னு நினைச்சா ஒரு பெண்ணுடைய அவஸ்தையை அடைஞ்சுட்டார். அதாவது புருஷன் தன் கிராமத்திலேயே இருக்கிறார், பிள்ளைகிட்ட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான்னு வந்தா இந்த பொம்மநாட்டி. இந்த புள்ள அம்மா போகாதுமா இருமா அப்படிங்கிறார். ஆத்துக்காரோ நீ வந்துடு அப்படின்னு ஆர்டர் உத்தரவு போட்டு விட்டார். 2 இடத்தையும் விட முடியாம மத்தியில அந்த பெண் என்ன அவஸ்தையை அடைஞ்சிருப்பாளோ அந்த அவஸ்தையை அடைஞ்சாரு சுவாமி ராமானுஜர். பிள்ளையிடத்துலதானே பாசம் அதிகம் இருக்கும். அந்த குழந்தையின் இடத்துல கட்டி அழுது கண்ணீர் விட்டு இவ்வளவு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இங்க குடியேற்றினாரே, அவளை பார்த்து நம் செல்ல பிள்ளையை பார்த்துங்கோ, கிணச்செடி பிள்ளையை போல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். கிணத்தினுடைய அடியில, அதுவும் மொட்டை கிணறா இருந்ததுன்னா அதனுடைய அடியில குழந்தை விளையாடின்னு இருந்தா ஏதோ 10 பாத்திரம் தேய்க்கிற அம்மா அலட்சியமா இருப்படும், ஒரு கண்ணு அந்த குழந்தையின் இடத்துலயே இருக்கும், அது ஓடி போய் கணத்துல விழுந்துட போறதே அப்படின்னு. அதுபோல பெருமாளை பார்த்து கொள்ளுங்கள் என்று ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்துல செல்ல பிள்ளைய ஒப்படைச்சு விட்டு அந்த பகவத் விரகம் தாங்காம கண்ணீர் விட்டுண்டே பெரிய பெருமாளை பார்க்க போறோம். இவ்வளவு நாள் கழிச்சு, 12 வருஷம் கழிச்சு பெரிய பெருமாளை அழைச்சு விட்டார் அப்படிங்கிற ஒரு ஆனந்த பாஷ்பம் ஒரு கண்ணீர்ல, செல்ல பிள்ளை விட்டு பிரிகிறோமே அப்படின்னு நினைக்கிற தாப்பம் ஒரு கண்ணீர்ல கிளம்பி வர பாதையில இப்படி கிளம்பி போனாலும் அப்படித்தானே திரும்பி வரணும். அப்படி ஒரு திவ்ய தேசங்கள் எல்லாம் சேவிச்சுன்னு இப்படியே வரும் பொழுது அழகர் கோவில் வந்து கொடுத்து, இந்த அழகர் கோவில்ல கூரத்தாழ்வான பார்த்தார், மனசு ரொம்ப தாபப்பட்டார். 12 வருஷம் கழிச்சு ஆச்சாரியனோட சேர்ந்துட்டோம்னு கூரத்தாழ்வானுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். பெருமாள் சேவிக்கணும், சுந்தரபாகுவை சேவிக்கணும். நீங்க இது போனா எப்பொழுதுமே ரொம்ப ரசமான விஷயங்களை தன்னுடைய நண்பர்களோட கலந்து பேசிக்கிறதானே சுபாவம். அதனால பக்கத்துல உள்ள கூரேசனை பார்த்து, சுந்தரபாபு எப்படி இருக்கார், கூரேசா எப்படி இருக்கார் பெருமாள் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்பதான் நினைவு வந்தது, இவருக்கு கண் தெரியாதே அப்படின்னு நினைவு வந்தது. அப்ப கேட்டா, கூரேசா நீ பெருமாள் இடத்துல கண்குழுன்னு கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்டு, அதுக்கு சொல்ற வழக்கம் இல்லையா? வழக்கம் இல்லைன்னு சொல்றேன். அத்தையும் பார்க்கறதுக்காக கண்ணு வேண்டாம், பெருமாளை பார்க்கறதுக்கு கண்ணு வேண்டாமா? பெருமாளை நாம் பார்க்கணும்னு பெருமாளுக்கு ஆசை இருந்தா கண்ணு கொடுப்பறேன். பெருமாளை நான் பார்க்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட வேண்டாமா? அவர் ஆசைப்படலை அப்படிங்கும்போது நாம் அதை கேட்டு வாங்குவானேன். சரி, பெருமாளுக்கு உம்மிடத்துல ஆசை இருந்தா அன்னைக்கே கண்ணை கொடுத்திருப்பார். உமக்கும் பெருமாளை பார்க்கணுங்கிற ஆசை இருந்தா நீர் பிரார்த்தனை பண்ணிருப்பீர். இந்த 2 பேரும் எப்படி இருப்பாலும் விடுங்க, எனக்கு ஆசைன்னு பெருமாள் இடத்துல கேளு. ஆச்சாரியன் சொல்லுகிறான் அப்படின்னு நீ கேளுதான் சொல்லணும், முடியாது சொல்லக்கூடாது. நேரு பெருமாள் இடத்துல வந்து காருண்யாமிருதவாதிதே சுந்தரபாகஸ்தவம் 100 ஸ்லோகம். ரிஷபதேஹே சத்யசங்கல்பனா ஸ்ரீமன் சுந்தர யோக்யதா விரஹிதான் உத்சாரிய யத்வத்சல சத்வத்சல க்ஷாம்யான் சாது ஜனை கிருதாம் நிகிலானேவாபசாரான் க்ஷணாதே தத்போக்யாம்
அனிசம் குருஷ்வ பகவன் ஸ்ரீரங்கதாமஸ்ரீயம் காருண்யாமிருத கருண அமிர்த கடலே, காருண்யாமிருத கடலே, விஷபதி விஷாச்சலம்னு பேர், விஷபாத்ரின்னு பேர் அங்க அந்த வானமாமலைக்கு. விஷபதே ஹே சத்திய சங்கல்பனா, ஹே சத்திய சங்கல்பா ஸ்ரீமன், அழகர்னே பேரு அவருக்கு. அதனால சுந்தரா. அவளும் இவாளும் கோவில பாத்துக்கிறா, அவளும் இவாளும் கோவில பாத்துக்கிறா, கோவில யாரு வேணாலும் பாத்துக்கிறா, கோவில பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி இருக்கோம். அவ ஆபீசர் வரா, இவா போர். இதெல்லாம் என்ன யோக்கியதை இல்லாதவாளை கோவில்ல விடக்கூடாது. யோக்கியதை இல்லாதவாளை அவளை விரட்ட வேண்டாமா? உரிமை பாராட்டிண்டு வந்திருக்கிறான்னா ஒரு நாள் நைவேத்தியம் உமக்கு போடுவாளாவா? சரியா? இப்ப எல்லா கோவில்லையுமே நம்ம இந்த பெருமாள் ஃபுல்லா சாப்பிட்டுறாரோ அங்கங்கெல்லாம் பெருமாள் பட்னி இல்லை. நம்ம பெரிய பெருமாள் இங்க திருவேங்கடமுடியான் ஃபுல்லா சாப்பிட்டுறார். பாக்கி தமிழ்நாட்டுக்குள்ள போனா எல்லா கோவில்லையும் இக்கணுண்டு சாதம் காக்காய்க்கு போடுறது மாதிரி. ஒரு பெருமாளுக்கு நைவேத்தியம் இல்லைன்னா காவேரியில ஏன் ஜலம் வருது? மழையும் கிடையாது, காவேரிலையும் ஜலம். தெய்வத்துக்கு சோறு போடலையே, தெய்வத்துக்கு நைவேத்தியம் எந்த கோவில்லையும் சரியாக நடக்கல. சிவாலயத்திலையும் சரி, விஷ்ணு ஆலயங்கள்லயும் சரி, கோவில்கள் உள்ள நைவேத்தியங்கள் எல்லாத்தையும் குறைச்சு விட்டு, அதனால துர்பிட்சம் தானே லோகத்தில் துர்பிட்சம் ஏற்படும். பெருமாளுக்கு தாராளமா அமுது செய்ய வேண்டாம். ஆசையோட அவ சாப்பிட்றா, இவா சாப்பிட்றா, நான் சாப்பிட்றேன், நீ சாப்பிட்றேன் அப்படின்னு பொறாம கூடாது. பெருமாளுக்கு வழக்கப்படி செய்யணும். யோக்கியதா விரகிதானே, அருமை தெரியல. பெருமாள் இடத்துல பாசம் வேணும். நம்ம பெருமாள் அப்படின்னு அருமை தெரியல. யோக்கியதா விரகிதான் உற்சாகிய அவள் எல்லாரையும் விரட்டி பக்த வத்சலன் இல்லையான். என் தப்பு நீங்க மட்டும் பண்ணலையான்னா நம்ம ஜனங்களாச்சே. நம்மடவா தப்பு பண்ணா நம்மடவா தானே பண்றா அப்படின்னு அதுல சந்தோஷம். அந்த வாசலையே எங்க கிட்டக்கும் உமக்கு இருக்கணும், எங்களுக்கு எங்க கிட்டக்கும் உமக்கு இருக்கணும். தப்பு பண்ணாலும் நாங்கள்லாம் அசடு, அவள்லாம் பூஜை பண்ணினாலும் முரடு, அவள்லாம் பூஜை பண்ணினாலும் முரடு. முரட்டுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. சமதர்மம் சமதர்மங்கள்லாம், சமதர்மம் ஒரு தர்மம் என்ன? இந்த சமத்துவங்கள்லாம் ஏமாளித்தனம், ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாய். அதனால சாது ஜனங்கள் செய்த அபராதங்களை க்ஷமிக்கலாமே. கிருதம் ஸ்துனிகிலானேவாபசாரான் க்ஷணாதி. கண்ணை கொடுந்தானே சொன்னார் சுவாமி ராமானுஜர். கண்ணு எதிர அடியன தனக்கு கண்ணு, இந்த கண்ணு, இந்த கண்ணு போனா வெளிநாட்டு 12 வருஷம் இருந்துட்டேன். அக்கா கைங்கரியம் ஒன்னும் நிக்கல, போனா வைத்து சகல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் கண்ணு ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்தை அடியவங்கள் கையில வசப்படுத்தணும் அப்படின்னு கடைசி ஸ்லோகம். எங்களுடைய கண்ணு ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கதாம ஸ்ரீயம் அப்படின்னு பிரார்த்திச்சா தனக்கு கண் வேணும்னு இவரும் கேட்கல, அவரும் கொடுக்கல. திரும்பி வந்தார் சுவாமி ராமானுஜன். என்னப்பா பெருமான பிரார்த்திச்சுண்டேன், ஏன் கண்ணு கொடுக்கலையா? நான் கண்ணு கொடுன்னு கேட்கல, ஸ்ரீரங்கத்தை கொடுன்னு கேட்டுண்டேன். ஸ்ரீரங்கம்னா எல்லாருக்கும் கண்ணாச்சு அப்படின்னு சொல்ல, அந்த கிருமி கண்டனுக்கு வைஷ்ணவ அபச்சாரத்தினாலேயே கேன்சர் வந்துடுது. அதுவும் தொண்டையில தவிச்சு 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 செத்தான். அவன் போன பிறகு அவனுடைய புள்ள பட்டத்துக்கு வந்தான். அகலங்க சோழன் பெயர். அந்த அகலங்க சோழன் தன் தகப்பனார் ராமானுஜருக்கு செய்த அபச்சாரத்தினால்தான் இப்படி துர்கதியை அடைஞ்சார். நாம் வைஷ்ணவான ராமானுஜரை அழைச்சு பழையபடி நித்தியோத்சவாதிகள் எல்லாம் பெருமாளுக்கு நடக்கும்படி செய்யணும் என்று நினைச்சு சுவாமி ராமானுஜரை சரணாகதி பண்ணி, தெரியாத்தனமா தவறுதல்கள் நடந்து கொடுத்து நீங்கள் பழையபடி ஸ்ரீரங்கத்தில் எழுந்துருளி ஸ்ரீரங்க ஸ்ரீஷ வர்த்ததாம்னு பெருமாளுடைய நித்திய கைங்கரியங்களாதிகள் எல்லாம் நீங்கள் தேவரீர் வந்து கவனிக்கணும் அப்படின்னு கேட்டதும் இதுக்கு காரணம் தெரியும். பெருமாளுடைய சங்கல்பந்தான்னு புரியுறது. மறுபடியும் திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தார் சுவாமி ராமானுஜன்.
14 வருஷம் அயோத்தி வனவாசம் நீங்கி அயோத்திக்கு பெருமாள் எப்படி வந்தாரோ அது போல வந்தா இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சுவாகதம் சொல்லி வரவேற்க, மறுபடியும் கைங்கரி பரர்கள் எல்லாரையும் இங்க குடியேற்றி பழையபடி ரங்கநாதருடைய கைங்கரியத்தை சந்தோஷமாக ஏற்படுத்தி கொண்டிருந்தார். இங்க வந்து பெருமாள் இடத்துல கண்ணை குடுன்னு கேட்கலாமே, ரங்கநாதர் இடத்துல பெருமாளுடைய அழகெல்லாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சுவாமி ராமானுஜன் சொல்ல இங்க விண்ணப்பிச்சு கொண்டார், கண்ணை தரணும் அப்படின்னு. ஆனா பகவான் வரதனிடத்துல கேட்கும்படியாக சொல்ல நேர வரதனிடத்துல வரதன் சன்னதிக்கு யாத்திரையாக புறப்பட்டு வரா. இது ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த பெருமாள் கொடுக்கிற சக்தி இல்லையான்னா, எப்போதுமே புக்காத்துல ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவள் பிறந்தாத்துக்கு அனுப்பிச்சிருவாள் இல்லையா? என்ன இவ்வளவு கல்யாணம் பண்ணி இவ்வளவு காலம் ஆத்துக்கு உழைச்சாச்சு, ஒரு ஜுரம் வந்ததுன்னா பிறந்தாத்துல போய் உடம்பு சரி பண்ணிடுவான்னு அனுப்பிச்சிருவா. மனுஷ சுபாவம் தேவாளுக்கும் உண்டு போனது. அவர் சுந்தரராஜனை கேட்டா அவர் ரங்கத்தை கொடுங்கிறார், ரங்கராஜனை கேட்டா வரதன் வீட்டுக்கு போனார். அப்பதான் இவளுக்கு சலுகை. அவ திருநாராயணபுரம் போகட்டும், அங்க போகட்டும், இங்க போகட்டும், ஸ்ரீரங்கம் போகட்டும், சலுகை வந்து வரதராஜன் வீட்டுக்கு இருக்கு. வரதராஜன் வீட்டுக்கு அங்கேயும் வந்து சேர்ந்து கூராதிபாயாத சதாபயித்வா ஸ்ரீலக்ஷ்மணார்யோ வரதேன நேத்ரே அவாப்த காமக புனரேவரங்கம் விவேச விக்யாதயசாகா கிருதார்த்தகா. ஸ்ரீரங்கம் வந்து அங்க வரதராஜஸ்தவம்ங்கிற கிரந்தத்தை அருளி செய்து கடைசி ஸ்லோகத்துல காஞ்சிபுரத்துல பட்டுன்னு கண்ணு தெரிஞ்சு கொடுத்து வரதனை பார்க்கிறார். வரதனை பார்க்கிறார் தான் சந்தோஷப்பட்டு வரதனுடைய திருவிடி அவருடைய கருப்பையை நினைச்சார். சனாதனத்வேபி ததாதமத்வா நவீபவத் பிரேம ரசப்பிரவாகயா நிஷேவிதம் துவாம் சததோத்கயாஸ்ரியா கரீசே வஸ்யே பசியேம பரசதம் சமாகா. 100 வருஷம் ஆனாலும் 100 வருஷமானாலும் வரதா அழுக்காம உண்மையே சேவிச்சென்றிருப்போம். பசியேமங்கிற பதத்தை இங்க போட்டுட்டு பார்த்தேன் அப்படின்னு குலத்தாழ்வான் தானே சொல்றதாக பதத்தை இங்க பிரயோகம் பண்ணியாச்சு. மறுபடியும் ஸ்ரீரங்கத்தில் இருந்து வைஷ்ணவ ஸ்ரீயை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். இருந்தாலும் சில அபிமானங்கள். ஸ்ரீ ஆண்டாள் 100 தடாவினில் வெண்ணெய் 100 தடாவினில் அக்கார வடிசல் அழகருக்கு பண்ணினே அப்படின்னு பாடியிருக்காளே. பண்ணாலோ பண்ணலையோ கல்யாணம் ஆயிடுத்து, பெரிய பெருமாளோடைய ஐக்கியம் ஆயிட்டா, அந்த வார்த்தையை சத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு சுவாமி ராமானுஜர் அழகரை சேவித்து சென்று ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து அழகருக்கு அப்படி 100 தடாவினில் வெண்ணெய் சமர்ப்பிக்கணும் இல்லையா? நாருணரும் பொழில் திருமாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தே 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளும் கொலோ. அழகருக்கு சமர்ப்பிச்சு விட்டு சந்தோஷமா ஆண்டாளை போய் பார்க்க. ஏன்னா ஒரு அண்ணா தங்கைய பார்க்கறது மாதிரி, தங்க ஆசைப்பட்டதெல்லாம் அண்ணா தானே செய்வார். செஞ்சுட்டு அங்கேருந்து ஆண்டாளை பார்க்க வந்தா ஆண்டாள் இதுக்கு தெரிஞ்சு நம்முடைய அபிலாஷையை பூர்த்தி பண்ணினாரே அப்படின்னு நினைச்சு தன்னுடைய அந்தப்புறமான கர்ப்ப கிரகத்திலிருந்து ராமானுஜன் வாசல்ல வரத பார்த்ததுமே அண்ணா அப்படின்னு கூப்பிட்டு சின்னஞ்சிறு குட்டி குழந்தையா ஓடி வந்து கழுத்தை கட்டினுட்டாளாம் அந்த ஆண்டாள். அதனால அவர் அண்ணனா ஆயிட்டார். பொதுவாகவே கோவில் அண்ணன் அப்படின்னு அவருக்கு பெயர்.
ஸ்ரீ ஆண்டாளுக்கும் அண்ணனாக ஆயிட்டார். எப்பேற்பட்ட காரியங்களை செஞ்சு விட்டார் சுவாமி ராமானுஜர். அவருடைய அவதார காரியங்களே இதுதான். இப்பேற்பட்ட ஆச்சரியமான காரியங்கள். எல்லா ஜனங்களையும் சமாசேனம் பண்ணி வச்சு அவ்வளவு ஜனங்களையும் உத்தாரணம் பண்ணி வைகுண்டத்துக்கு வழி காண்பிச்ச ஒரு பெரிய புரட்சி. யாருமே ஜன்மாவனால சமம்தான், சம்ஸ்காரத்தால உயர்ந்தவா. அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு சம்ஸ்காரம் வேணும் இல்லையா? போதாயனர், ஆபஸ்தம்பர் முதலியவாள்லாம் பண்ணின ஏற்படுத்திய சம்ஸ்காரம் திஜர்களுக்குன்னு மட்டும்தானே ஆச்சு. பாகிலாரையும் கைவிட்டுடலாமா? எல்லாருக்கும் சம்ஸ்காரத்தினால உயர்வு ஏற்படுத்தணும் என்று ஆசைப்பட்டு எல்லாருக்கும் பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்வித்து பரமபதத்துக்கு வழி காண்பிச்சார். மக்களை காப்பாற்றுறது போல பெருமாளையும் காப்பாற்றணும். எல்லா திவ்ய தேசங்களையும் காப்பாற்றினார். அந்தந்த திவ்ய தேசங்கள் எல்லாம் வீணா போயிடாம, பூஜை நின்று போயிடாம, நித்தியோத்சவங்கள் கைங்கரியங்கள்லாம் நடத்தும்படி திவ்ய தேசங்களை காப்பாற்றினார். பிரமாணமா இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் நமக்கு உபய வேதாந்தம்னு பெயர். எல்லாருக்குமே வேன் போடுவார். உபய வேதாந்தம் அப்படிங்கும்போது திருவாயுமொழி ஒரு வேதாந்தம், சாட்சாத்து வேதம் ஒரு வேதாந்தம். இந்த ரெண்டு வேதாந்தத்தையும் காப்பாற்றுறதுக்காக வேண்டி குல்கைப்பிரான் பிள்ளான் மூலமாக திருவாய்மொழி வியாக்கியானம் அருளி செய்வித்து ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதியாக நடாதூர் ஆழ்வான பட்டாபிஷேகம் பண்ணி 2 பரம்பரை நீடிச்சு உலகத்தில் இருக்கும்படி பண்ணத்தினால்தான் இன்னி வரையிலும் ஸ்ரீபாஷ்யமும் பகவத் விஷயமும் ஸ்ரீ விஷ்ணுவாளுடைய அனுஷ்டானத்துல இன்னி வரையிலும் இருக்கு. அப்படி காப்பாற்றினார். இதானே நமக்கு பெருமை. சனாதன தர்மம், சனாதன தர்மம்னா வேதம் வேதம் வேதம்னா இன்னைக்கு வேதம் சொல்றவா இருக்கா இல்லையா? இன்னைக்கு இருக்காளே வேதம். அவளை காப்பாத்துறதுக்கு அவ வேதத்தை காப்பாத்து. வேதத்தை நாம் காப்பாற்றுறோம், சேவிக்கிறவா, வேதத்தை சொல்றவா, அத்தியனம் பண்றதுக்கு உரிமை நமக்கு இருக்கு. இன்னைக்கும் அவாவா பரம்பரையா இன்னாருடைய புள்ள, இன்னாருடைய புள்ள, இன்னாருடைய சிஷ்யாள், இன்னார் சொல்லி இது என்னைக்குன்னா தெரியும். அனாதி காலமா இருக்கே அந்த பரம்பரை. அதுதான் குல தர்மம். நம்ம நாட்டுக்கு உள்ள ஒரு பெருமை. இன்னைக்கு சுவாமி ராமானுஜருக்கு சகசிராப்தி கொண்டாடுறோம்னா 1000 வருஷம் இதெல்லாம். இது அது ஒரு நூற்றாண்டு, அது போயிடுத்து, இது போயிடுத்து, அது நடக்கிறது, இது நடக்கிறது, எத்தனையோ நடந்துடுத்து, என்னவோ நடக்கிறது. ஆனா இதெல்லாம் மட்டிலும் அழியாம இன்னி வரை இது எப்படி இருக்கு? இது ஆச்சரியமா இருக்கு. அப்பதான் பேசுற பெருமாள் உள்ள இருக்கிறவங்க. ஏன் அப்படின்னா எத்தனையோ அவருடைய ராமானுஜர் காலத்திலேருந்து எத்தனை ஜீயர் இருந்திருப்பா, எத்தனை அர்ச்சகால் இருப்பா. அவாவா காலம் வந்தது. நீ போ பரமபதத்துக்கு, நான் இருக்கேன்னு நிக்கிறார் இல்லையா? ராமானுஜர் காலத்திலேயே 1000 வருஷம் முன்னாடி இருந்த பெருமாள். ஏன்னா ஆழ்வார்லாம் சொல்றாளே, அவ்வளவு திருவேங்கடமணியான அத்தனை பேரும் ஆராதிச்சு பாடியிருக்கா. இந்த ஆண்டாளே பாடியிருக்கா. அப்ப நான் சொல்ற ஆண்டாள் அத்தனை பேரும் பாடியிருக்கா. அப்புறம் புராண காலத்தை எடுத்து பார்த்தா 10 புராணங்கள் வெங்கடாச்சல மகாத்மியத்தை சொல்றது. என்னைக்கு ஏற்பட்டது தெரியவே இல்லை. சொன்னாரே சனாதனத்துவேப்பின்னு சனாதனமா இருந்து இருக்கு. ஆனா அப்பப்பொழுது வரவா, அப்பப்போ வரா. இன்னைக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வருது. இது மாதிரி அப்பப்போ வரா, பெருமாள் சேவிக்கிறா போறா. அப்பப்போ வரா, பெருமாள் சேவிக்கிறா போறா. எவ்வளவு கோடி மக்களா ஆயிருக்கும். இந்த திவ்ய தேசம் ஏற்பட்ட நாளா இன்னி வரையிலும் எது காப்பாற்றுறது? ட்ரஸ்ட் காப்பாற்றுறதா, சொத்து காப்பாற்றுறதா? அப்பப்போது இருந்த ராஜா காப்பாற்றுறாளா? எல்லாரையும் இவர்தான் காப்பாற்றுறார். அத்தனை ராஜாக்கள் ஓன் பீரியடு, ஓன் போயிட்டான், இந்த ராஜா போனா, இந்த ராஜா போனா, இந்த ராஜா போனா. அப்படி ஒரு பரம்பரையா சாஸ்வதமா 10,000 வருஷங்களா இருந்துட்டே இருக்கார். இருந்துட்டாலும் கழகரா போகல இன்னும். இன்னைக்கு என்ன நட போடுறாங்க பார்த்தீங்களா? நேற்றுக்கு சாயங்காலம் இந்த வீதியில நித்திய யௌவன மூர்த்தி அஜில்லு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு பக்தானுகிரக தத்வரா அர்ச்சாவதாரங்கள்லாம் பேசுறது. விபாவதாரத்தை விட, க்ஷீராத்திய முதலிய வியூகத்தில் இருக்கக்கூடிய மூர்த்திகளை விட
சாட்சாத் பரமபதத்தை பத்தி நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கை பத்தி தானே நம்ம சொல்ல முடியும். நமக்கு தெரிஞ்சது திருவேங்கடமுடையான் தான், நம்பெருமாள் தான், வரதன் தான், செல்லப்பிள்ளை தான். வல்லம் பேசுறாப்பா, பேசுறா. இன்னைக்கு நல்லா தெரிகிறது. அவ பேசாம இவ்வளவு வைபவங்கள் நடக்கல. இவ்வளவு யார் யாரை உட்கார வைக்கணுமோ, யார் யாரை நீக்கணும், ராஜ்யமே நிஷ்கவலையா பெரிய சாம்ராஜ்யமே நடக்கிறது இல்லையா? இந்த ராஜ்யத்தெல்லாம் அப்பேற்பட்ட ஒரு முறைகளை ஏற்படுத்தி அதுக்கெல்லாம் சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி ஆச்சாரிய ஸ்தானங்களை 1000 வருஷமா இன்னைக்கு அந்த ஆச்சாரிய ஸ்தானங்கள் இருக்கு. எல்லாம் பார்த்தா திவ்யஸ்தலேஷு அபி அதிமஹிமசு தத் சூரி கோதா பிரதிஷ்டாம் கிருத்வா சர்வத்ரதம் ச அத்யயனமகமபி பிராஜ்யஹையங்கவீனம் பிராஜ்யக்ஷீரோத குடான்னம் விருஷகிரிபதி பிரீணனார்த்தம் நிவேத்ய எதிராஜ வைபவம் ஸ்ரீமான் ராமானுஜாரிய கிருத பகுமதிரப்யாச கோதா கடாட்சை 71 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தினார். சப்தத்யாதைஹி சதுர்பிரியதிபதிரபி ததா சப்தசத்யாத்புதஸ்ரீ 74 சிம்மாசனாதிபதிகள் இன்னைக்கு அவ பரம்பரை தான் இருந்துட்டு இருக்கா. யதிகளே 700 யதிகள் இருந்தாலும். அதனால யதி ராஜர் சுவாமி ராமானுஜர் வந்தா திரிதண்டியாக 700 யாத்திகள் பின்னாடி வரும். பரமை காந்திகள் அப்படின்னா 12000 பரமை காந்திகள் இருந்தா. பாகவதால் எத்தனை பேர் இருந்தான்னு தெரியல. பரமை காந்திகள் அப்படின்னு சொன்னா கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண்னு நிச்சயமா இருந்தா தான் பரமை காந்தின்னு பேரு. அப்பேற்பட்ட பரமை காந்திகளே 12000 பேர்கள் இருந்தார். ஒரு பெரிய தனி வைஷ்ணவ சாம்ராஜ்யம்னு ஸ்தாபனம் பண்ணி அதுக்கு அதிபதியாக இருந்து ஜேஷ்டான் கூரேச முக்கியான் அனுஜமபி ததா சௌரசம் ஞானபுத்திரம் வீட்சிய வியாபியாவகான் யதிபதி நிருபதிரபி பிரேட்சிய சம்மோதமாப. இப்படி ஒரு ஆச்சரியமான காரியத்தை பண்ணிவிட்டு சித்தாந்தத்தையும் பண்ணிவிட்டு அவதார காரியம் பூர்த்தியாயிடுது. நாம் வைகுண்டத்தில் ஆதிசேஷனாவே இருக்கணும்னு சங்கல்பிச்சு விட்டார். எல்லா சிஷ்யாளிடத்திலையும் தெரிவிச்சு விட்டார். தான் கிளம்பி போகிறத பார்த்து அப்போ ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் கண்ணீர் விட்டு கதறி சுவாமி ராமானுஜர் என்ன கடப்பரா 2-3 மாசம் கடப்பரா, உடம்பு சரியில்லைன்னா ஏதாவது இருக்குமான்னு வந்தது போல போயிடுவா இல்லையா? அதனால எந்த நிமிஷம் நம்மளை விட்டுட்டு போறாளோ அப்படின்னதும் அத்தனை பேரும் பிராண தியாகம் பண்றதுக்கு தயாராகிட்டா. அவ்வளவு பேரையும் கூட்டார். கிருபா பிரசன்னரா இருக்கிறதுனால அவ்வளவு பேர்களிடத்திலையும் பிரபத்தி சத்தியம், நீங்கள்லாம் பிரபன்னனாக ஆயிட்டீர்கள், உங்களுக்கு திருநாடு வர்றது சத்தியம், நிச்சயம் நாம் இருக்கிற இடத்துக்கு தான் நீங்க எல்லாம் வரப்போகிறீர்கள், அது சந்தேகம் இல்லை. ஆனா நீங்கள் பிராண தியாகம் பண்ணினா அதுக்கு ஆபத்து வந்துடும். அப்புறம் பரலோகத்திலேயே என்னோட இருக்க முடியாது. நீங்கள் பிராண தியாகம் பண்ணக்கூடாது. யாருமே இருக்கிற நாள் வரையிலும் அர்ச்சா விஷ்ணு சீலாதீகி அபச்சாரம் கூடாது. அர்ச்சா மூர்த்திய மூர்த்தி தானே நினைக்க கூடாது, இது ஒரு பிரதிமை தானே அப்படின்னு நினைக்க கூடாது. சீலாதீர் குருஷு நரமதி, ஆச்சாரியனை பார்க்கும்போது தெய்வம் நினைக்கிறனே தவிர நம்ம போல அவனும் ஒரு மனுஷன் தானே நினைக்க கூடாது. வைஷ்ணவே ஜாதி புத்தி, ஒரு வைஷ்ணவன் ஒரு பாகவதனை பார்த்தா அவனை ஜாதி புத்தி பண்ணக்கூடாது. அவன் நீச்சன் சதுர்த்தன் பஞ்சமன் கூட நினைக்க கூடாது. சாஸ்திர மரியாதையை காப்பாற்றணுமே தவிர ஆனா அலட்சியம் பண்ணக்கூடாது, அபசாரப்படுத்தக்கூடாது. ஜாதி புத்திகி விஷ்ணோர்வா வைஷ்ணவானாம் கலிமல மதனே பாத தீர்த்தேம்பு புத்திகி. லோகத்தையே பாவனமாக்கக்கூடிய ஹரிபாத தீர்த்தத்திலேயோ ஹரிதாசர்களுடைய பாத தீர்த்தியிலேயோ இது வெறும் தண்ணீர் தானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சித்தே தன்னாம மந்திரே கலி கலுஷகரே சப்த சாமானிய புத்தி
திருநாமம் பகவானுடைய ஸ்ரீமன் நாராயணா, வாசுதேவா, கோவிந்தா என்று அவனுடைய திருநாமங்களை ஒரு சப்த சாமான்யமா ஐயோ அப்பான்னு கத்துறது மாதிரி ஒரு சப்தம் தானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஸ்ரீசே சர்வேஸ்வரேசே ததிதரச சமதிஹி யஸ்யவா. சர்வேஸ்வரன் இடத்துல போய் தேவதா சாமான்யமான்னு நினைச்சிடக்கூடாது, அது ஒரு அல்ப தெய்வம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஸ்ரீமத் பாகவதார்ச்சனம் பகவதா பூஜா விதேருத்தமம். பகவானை கொண்டாடுறதை விட பாகவதால பூஜிக்கிறதா சர்வோத்தமமானது. இப்படி எல்லாம் சில கடைசி வார்த்தையாக எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிவிட்டு சுவாமி ராமானுஜர் எம்பெருமானுடைய திருவடியை அடைஞ்சார். அத்தனை பேர்களும் பிரிவு தாங்க முடியாம கதறி அழுத போதிலும் அர்ச்சா திருமேனிகளை இங்கே அவர் ஏற்படுத்திட்டு போயிருக்காரு இல்லையா? அந்த திருமேனியில இருந்து இன்னைக்கு பூரண சாத்தியம் சாநித்தியத்தோட ஸ்ரீபெரும்புதூர்ல எழுந்தருள் இருக்கார், ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருள் இருக்கார், மேல்கோட்டையில எழுந்தருள் இருக்கிறார். அப்புறம் ஆங்காங்கு எழுந்துருளி அர்ச்சாமேனியோட கூட இருந்து நமக்கு பரமானுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று பெரிய பாக்கியம். இந்த சுவாமி ராமானுஜருடைய 1000 வருஷம் கொண்டாட்டத்தை நாம் ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிற புத்தியினால இங்க நமக்கு கிடைச்சது. நம்ம கிடைச்சதுல க்ஷேத்திரத்துல பெரிய க்ஷேத்திரம் திருவேங்கடமுடியாலே இந்த உற்சவத்தை நடத்திண்டார். அதுலயும் இந்த இடம் நமக்கு பெரியவா ஆச்சாரியால் இந்த இடம் ராமானுஜருக்கு தான் எடுத்து நமக்கு கொடுத்து நீங்க எல்லாரும் நிம்மதியா உட்கார்ந்து கொண்டு ராமானுஜ வைபவம் கேட்கும்படி அடியனும் இங்க ராமானுஜ வைபவத்தை சொல்லும்படி, அதுவும் கடைசியில முடிக்கும் போது நமக்கு நம் கண்ணெதிரில் ராமானுஜரே எழுந்துருளி இதை முடிக்கிறதா, அதே பரம்பரையில வந்த சுவாமி எழுந்துருளி நமக்கு எல்லாருக்கும் ஆசி கூறார், மங்களாசாசனம் பண்றார். எல்லாரும் நம் பிரார்த்தனை பண்ணிப்போம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. சுவாமி எல்லாராலும் அண்ணா சொல்லக்கூடிய சுவாமி வந்து ரொம்ப ஆச்சரியமாக விசேஷமாக 8 நாளா இந்த பிரவச்சனத்தெல்லாம் பூர்த்தி பண்ணினார். அடியாருக்கு ஒன்றும் கைங்கரத்தில் இருக்கிறனால ஒன்றும் ஒரு வேலையை வர முடியலையே. நேற்று ராத்திரி வரைக்கும் இருந்த குறைய திருவாரூர் மீன் பூர்த்தி பண்ணிட்டார். எனக்கு எல்லா நாளும் வராட்டாலும் கடைசி நாடும் கலந்துட்டேன்னு ஒரு என்ன சொல்ற மாதிரி ராமர் இது கட்டுமா அடியில் உபயோகம் நானே வந்து சேர்ந்துட்டேன். வேற ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெரியாது. எல்லாரும் அண்ணா அண்ணா சொல்றதுல பொருத்தமான வார்த்தை. திருமங்காலும் திருவாரூர் அண்ணா தான் கூப்பிடுறாரு, திருவிழா பெருமாள் அண்ணான்னு கூப்பிடுறாரு. அதே மாதிரி இப்ப சாய்ச்ச மாதிரி சுவாமி ஆண்டாளே அண்ணான்னு கூப்பிட்டார் சுவாமிய. ஆனா இதே வார்த்தை தான் சுவாமி கடைசி வரைக்கும் அண்ணா தான் கூப்பிடணும். அதுதான் எல்லாருக்கும் புரியுமான வார்த்தை. சுவாமி மேலும் மேலும் இதை காஞ்சிபுரத்திலும் சரி திருநாகபுரத்திலையும் திருமலை நடந்த மாதிரியே குறையெல்லாம் பூர்த்தி ஆகணும். அதுதான் நான் பிரார்த்திக்கிறேன். வேற ஒன்றும் சொல்ல தெரியல. அண்ணாங்கிறதா பெரிய அவார்டு. மதியாதகிரி மலைமாமுதுகும் நெடுத்து ஆயத்தங்கள் குறிப்புடையே 3000 மலையாளர் நாளும் முறையால் வழங்காயத்தாவே தேவாதி தேவன் வருகின்றார். நின்னவன் கீர்த்தியம் நீர் புணரும் ஒன்றனக்கெத்தனை என்பன் தரும் மொழினமலத்தால் எந்தனக்கும் அது ராமானுஜா இவையீந்தருளே. ஸ்ரீமத் வேதமாக பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரால் பரமரம் தன்னை ஆச்சாரியரால்
प्राप्य